ஹை டியர்ஸ், நான் உங்க கேஆர் பேசுறேன். இந்த ஒரு டாபிக் ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து பேச சொல்லிட்டே இருந்தாரு. எம்ஜிஆர பத்தி கொஞ்சமாவது நீங்க பேசுங்க கேஆர். அதுவும் ஒரு சில லீட்ஸ் வந்து பேர் வேண்டாம். வந்து அது வந்து உங்க வாய்ஸ்ல அத கேட்கணும் அப்படின்ட்டு. நம்ம வீடியோவோட ஆடியோ தான் நெறைய பேரு கேட்குறீங்க. அம் எல்லா இடத்துலயும் கேட்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிர்றேன். இது வந்து கட்சி ரீதியாவெல்லாம் கிடையாது. பொலிட்டிக்கலா அத எடுத்துட்டு போ வேண்டாம். இட்ஸ் ஆல் நான் பேசுறது எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் பத்தி மட்டும் தான். ஒரு பெர்சனா அவங்க யாரு? அவங்க தாட் என்னவா இருந்துச்சு? அவங்க ஹார்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க ஏன் அப்படிலாம் இருந்தாங்க? அப்படின்லாம் ஒண்ணு இருக்குல்ல. அது மட்டும் தான் என்ன இம்பாக்ட் பண்ணும். அது மட்டும் தான் என்ன இன்ஸ்பயர் பண்ணும். எனக்கு ரொம்ப டேலண்டடான ஆள்லாம் தேவையில்ல. எனக்கு ரொம்ப நல்ல ஆளுக வேணும். ரொம்ப டேலண்டடான பீப்பிள் எனக்கு எப்பவுமே நான் அவங்க மேல அட்மையர் ஆக மாட்டேன். ரொம்ப நல்ல மனுசங்கள ஐ ஐ ஃபாண்ட் ஆஃப் தெம். நாங்கலாம் இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிர்றேன். நாங்க வந்து சின்ன வயசுல நான் எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லாம் இறந்து போயிட்டாரு. பட் வந்து அம் எங்க அப்பாலாம் வந்து எங்க சொந்த பந்தம் எல்லாமே ஏடிஎம்கேல தான் இருந்தோம். ஒரு 1996 வரைக்கும். அப்புறம் ஊருக்குள்ள ஒரு லவ் மேரேஜுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ட்டேன். அப்ப அந்த வயசுல தெரியாதுல்ல. அப்போ வந்து கேட்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாயிடுச்சு. அப்புறம் எங்க சொந்த பந்தத்திலருந்து அப்ப எல்லாருமே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஆனதுனால, அப்ப எல்லாருமே 1996ல டிஎம்கேக்கு வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் டிஎம்கேல தான் இருக்கிறோம். சரியா? ஸோ இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர். அது சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா எம்ஜிஆர பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் எம்ஜிஆரோட அட்மிரேஷன் வந்து எப்படின்னா, எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தானே ஹீரோ. நம்ம எங்க பார்த்து வளர்றோமோ அப்ப தெரியாது. எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப கோவம் வரும். எப்படின்னா, இந்த மாரி வந்து எனக்கு என் தம்பிக்கு பெருசா சம்பாரிச்சு வைக்கல. எனக்கு நெறைய கடன பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து நெனச்சதெல்லாம் நான் படிக்க முடியல. எங்களுக்கு நெனச்ச வாழ்க்கைலாம் ஃபர்ஸ்ட்டு கெடைக்கல. ஒரு நார்மலான ஒரு பையனுக்கு படிச்சதெல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது, பட் ஹி ட்ரீட்டட் எல்லாத்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்க அத்தை பசங்களாகட்டும், அ எல்லாத்தையுமே அப்புறம் கூட இருந்தவங்களாகட்டும், அந்த ஒரு ஈக்குவல் ட்ரீட் பண்றதெல்லாம் நான் அங்கிருந்து தானே லேர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களையெல்லாம் நல்லா வச்சுக்கிற காரணம் அது மட்டும் தான். அப்படிலாம் சொல்லும்போது வஞ்சி தான் சொல்லுவாப்படி. அவங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்குது. நல்ல குவாலிட்டீஸ் வந்திருக்குது. அத எடுத்துக்க வேண்டியது தானே! காசு வந்து அதெல்லாம் இருந்தங்காட்டி எவ்வளோ வேணா சம்பாரிக்கலாமே! அது இல்லாம வெறும் காசு சம்பாரிச்சு வச்சிருந்தா பூரா அழிச்சிருப்போமே! அப்படிலாம் சொல்லி சப்போர்ட் பண்ணுவாப்படி அப்பாவுக்கு எப்பவுமே. பிரசன்னாவும் அதே தான் சொல்லுவான். 2 பேரும் ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுவாங்க. வஞ்சி சொல்லுவாப்படி, பிரசன்னாவும் சொல்லுவாப்படி. சுரேஷும் விட்டு குடுக்க மாட்டான் எப்பவுமே. நம்ம சுரேஷும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் நம்ம நம்ம நெனச்சத படிக்க முடியலைங்கிற ஒரு ஒரு இது இருக்குல்ல. ஸோ, அ அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க ஜிசிடில வந்து பிஇ, எம்இ படிச்சேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "எனக்கு அந்த படிப்புலாம் கிடைக்கவே இல்ல" அப்படின்னு. அப்ப கிடைச்ச படிப்ப வச்சு தான் அதுதான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். என்ன கிடைக்குதோ அதுக்கு நம்ம ட்ரூவா இருந்தா போதும். நம்ம இதுதான் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து அந்த ரூட்ட கரெக்ட்டா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருவாரு. சரி, எப்படி அதனால அத பண்ணுங்க. ஸோ பேக் டூ அந்த எம்ஜிஆர பத்தி பேச சொல்றது வந்து 2, 3 விஷயம் சொல்ல சொன்னீங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து நம்மளுக்கு இல்லைங்கிறதுனால நம்ம மத்தவங்கள கேவலமா பேசுவோம். அவன் ஒண்ணு பண்றான் பாத்தியா? அவன கேவலமா பேசுவோம். நம்ம எப்படி வந்து நம்ம கில்டி கான்ஷியஸ் நம்ம எப்படி குறைச்சுக்கிறது? நம்ம குற்ற உணர்வு இருக்கும்ல. நம்மளும் ஒரு சாதாரண நம்மள கடவுள் நல்லா தானே படைச்சாரு. சாரி அப்படி சொல்லக்கூடாது. பிசிக்கலி சேலஞ்சுடா படைக்கல கரெக்ட்டா? ஆனா நம்ம வந்து எந்த நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறோம்? கடைசி வரைக்கும் இந்த செல்ஃப் ஹேப்பினஸ்க்கே ஆம் வாழ்ந்துட்டு கடைசியில செத்து போற ஒரு கூட்டமா தான் இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்லவங்கள பார்த்தா அது அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஒரு காலத்தில நல்லவங்கன்னா அவங்கள தேடி எல்லாமே போயிட்டு இருந்தது. இப்ப நாங்கலாம் வளர்ந்து வந்த காலத்தில ஓரளவுக்கு இருந்தது. எங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பலாம் ஒண்ணுமே இல்ல. அதனால அவங்கள புரொடெக்ட் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பா நான் அத பார்க்குறேன். ஏன்னா அவங்க வெளிய வரமாட்டாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நெறைய குடுப்பாங்க. நெறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. நெறைய சஃபர் ஆவாங்க. நல்லவங்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லது நடக்கணும்னு ஒண்ணும் சட்டமெல்லாம் இல்லையல்ல. ஸோ அந்த மாரி எல்லாமே கெட்டதா தான் இப்ப நடக்கும். இந்த கலிகாலம் இல்லையா? இது அப்படிதான் நடக்கும். ஏன்னா இங்க பூரா கெட்டது தான் மேலோக்கி நிக்கும். பூரா நெகட்டிவிட்டி தான் மேலோக்கி நிக்கும். நம்மலாம் எத பார்க்குறோம்னு பாரு. நான் நெகட்டிவா எதையுமே பார்க்க மாட்டேன். நான் நெகட்டிவா யார் என்ன குடுத்தாலும் பார்க்க மாட்டேன். நெகட்டிவா பேச மாட்டேன். நெகட்டிவா யோசிக்க மாட்டேன். எப்பவுமே பாசிட்டிவ் தான். 1000% பாசிட்டிவ் தான். 100% எல்லாம் கிடையாது. ஸோ, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தனே தவிர, வேற எண்ணமு, நம்ம உழைப்பு, நம்ம முயற்சி மட்டும் தானே. அப்புறம் கூட இருந்த பீப்பிள். அவங்கள சம்பாரிக்கணுமல்ல. எப்ப பார்த்தாலும் மனுஷங்கள கேவலமா பேசிக்கிட்டு, நம்ம தான் சொல்றோமே, நம்ம வந்து ஒரு ஆக்டருக்கு சூர்யாக்கு ஃபேனுன்னு சொல்லுவோம். சரியா? ஆனா வந்து இப்ப நந்தகுமாருக்கு ஃபேனுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து கௌரவ குறைச்சலு. அவன் என்ன நம்ம பெரிய அ சூர்யாவோடலாம் போய் ஒரு நாள் இருந்துற முடியுமா? நான் நந்தகுமாரோட பல வருஷம் இருந்திருக்கிறேன். அம் சரியா? ஸோ அவனுக்கு இருக்கலாம் 30, 30 கோடி ரூபாய்க்கு சொத்து கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லையே! அதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் தெரியும் அவனுக்கு இருக்குதுன்னு. அவனுக்கெல்லாம் ஒரு நாள் அது அவன் தலைக்கு ஏறுனதே இல்ல. அவனுக்கு இருக்குதுன்னு தெரியல. அது இப்ப இல்ல அப்பவே. அப்பவே அப்படித்தான் இருந்தாங்க.
ஸோ அந்த மாரி பெரிய இடத்துலருந்து வர பசங்கள நம்ம வந்து நம்மளோட ஒண்ணா சேர்ந்து இருந்துகிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்துகிட்டு, அவனுக்குள்ள என்ன தலையெழுத்து இருக்குது அப்படிலாம் வரணும்னு. அப்புறம் வந்து எனக்கு இன்னொன்னு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் வந்து, என் ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. நாங்க வந்து சென்னையில வந்து அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எங்க அத்தையெல்லாம் வந்திருக்காங்க. அனுப்பிச்சு விடுறோம். டெலிவரிக்கு ஊருக்கு அனுப்புறோம். அதுக்கு அவனும் நான் வந்து வர வேணான்டான்னு சொல்லிட்டேன். நாங்களே போறோம்ன்னு சொல்லி கார்ல வந்து அம்சு வந்து ட்ரெயின் ஏறும்போது அவனும் வீரகுமாரும் அடிச்சு புடிச்சு பைக் கொண்டு வந்து நிறுத்தி போட்டு ஓடி வர்றாங்க. அதெல்லாம் அவசியமே இல்ல. அவங்கலாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அம் என்கிட்ட நடந்து என்னோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் எதெல்லாம் பண்ணுவேங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க போனாலும் நான் வந்து கடைசியா அந்த கோவிடுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்த அந்த கொலம்பஸ்ல கூட எங்க மேனேஜர் கூப்பிட்டு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கல்யாணம்லாம் பேசியிருப்பாப்படி ஆந்திராவிலருந்து வந்த ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் "ஏன்பா இங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா எப்படி ஆஃபீஸ்ல வேலை செய்றது?" அப்படின்லாம் கூப்ட்டு எங்கள திட்டியிருக்கிறாங்க எல்லாத்தையும். நான் எங்க போனாலும் நான் ரெஸ்ட் ரூம் போனாலும் 10 பேர் கூட தான் வருவாங்க. சாப்பிட போனாலும் சரி, டீ சாப்பிட போனாலும் சரி, அந்த கியூபேக் காலியாயிரும். வேலை செய்றது தான். பட் அந்த அந்த ஃபீல் அண்ட் அந்த ரத்தம் குடுக்க போனா எல்லாரும் போயிருவோம். டீ குடிக்க போனா இந்த மாரி தான் எல்லாமே இருந்தோம். பசங்கலாம் அப்படிதான் இருந்திருக்கிறோம். ஸோ அந்த ஃபீல இங்க கொண்டு வந்துருச்சுன்னு நான் 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 சம்பாரிச்ச மனுசங்க மட்டும் தான் அதனால தான் நான் இங்க வந்தேன்னு நான் நம்புறேன். அந்த ஹெல்ப் சின்ன சின்னதா தான் இருக்கும். அவங்க என்ன இப்ப பணம் கட்டி எம்சிஏ படிக்க வச்சிருக்க முடியுமா? இல்ல எனக்காக உட்காந்து அவங்க படிச்சு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிற முடியுமா? எனக்காக வேலை செஞ்சிட முடியுமா? இதெல்லாம் வந்து நம்ம செல்ஃபா பண்ணிக்க வேண்டியது. மத்தவங்க பண்ற சின்ன உதவி கூட வாழ்க்கையில அத பெருசா பார்க்கணுங்கிற பாடம் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சின்னது பண்ணா கூட அத கேவலமா இங்கெல்லாம் இப்பலாம் கேவலமா பேசிர்றோம்ல. அப்புறம் வந்து நம்ம தான் எல்லாத்தையும் கழட்டிட்ட மாரி பேசிக்கிறோம்ல. நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அது கிடையாது. சரியா? மனுசங்க பண்ற சின்ன சின்ன உதவியும் பெருசா பார்க்கணும். ஏன்னா, அவங்க ரொம்ப நாளைக்கு அத பண்ண முடியாது. ஒரு மிஷின் மாரி ப்ராசஸ். இத செட் பண்ணிட்டா இது பாட்டுல ஓடிட்டு இருக்கணும் பரவால்ல. மனுசங்களுக்கு வந்து அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஹெல்த் பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்கும். பெர்சனல் பிரச்சனை இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப அது எவ்ளோ வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கு லிமிட்டட் டைம் தான். அவங்களும் திரும்ப பெட் ரிடன் ஆவாங்க. அவங்களும் செத்து போயிருவாங்க. ஸோ இந்த மாரி எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஹியூமானிட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். எப்பவுமே அந்த மனிதாபிமானத்தோட இருக்கணுங்கிறது தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பிரவீன்ட்டலாம் பேசும்போது, அவனுக்கு வந்து கமல் ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த மாரி அப்புறம் அது ஏன் அப்டின்னா, நெறைய பேர் அப்ப சொல்லுவாங்கல்ல, எனக்கு எந்த படம் லாஸ் ஆகல. இவருனால எனக்கு எந்த லாஸ் ஆகல. அந்த ஒரு குட்னஸ். இப்ப இவருனால அவர் யாரும் பாதிக்கப்படல. அப்படின்னு அந்த அந்த சின்ன வயசுல இருந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு, அப்பவே எனக்கு நல்ல மனுசங்க தான் பிடிக்கும். எனக்கு டேலண்ட் எல்லாம் நான் நான் எப்பவுமே நம்புவேன். ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா எல்லாருமே டேலண்ட் ஆயிரலாம். எங்க ஊர்ல மட்டும் நான் படிச்ச எம்சிஏ படிச்சு எனக்கு கிடைச்ச கைடன்ஸ் கிடைச்சு, உழைப்பு விட்டுருங்க. உழைப்பு எல்லாருமே உழைக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச என்ன விட பாதி பேர் இன்னும் பெருசா வந்திருப்பாங்க லைஃப்ல. இப்ப நம்ம அலுமினி, ஏசல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, உங்களுக்கு இந்த வழி போராடி தான். பட் இந்த இதே பாதி பேருக்கு கிடைச்சா, அவங்க இன்னும் என்ன விட எக்ஸ்ட்ரானரியா லைஃப்ல எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, எனக்கு கடவுள் இந்த இடத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு. இத நான் மத்தவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டா பண்ணணும்னு தான் பார்க்குறேன். நம்ம ஒண்ணும் பெருசா இந்த இடத்துக்குலாம் டிசர்விங்கா நான் எப்பவுமே அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்ல. நம்ம டிசர்விங்னா 500 வருஷம் இப்படியே இருக்கணும்ல, 300 வருஷம் அப்படியே இருக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்ல. நம்ம சீக்கிரம் மங்கி போயிருவோம். நேத்து கூட பேசும்போது தான் இன்னொரு லீடர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு அவங்க மேனேஜர் வந்து ஏதோ ஒரு பெரிய சிஇஓ எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறாராம், எவ்வளவோ வேலையில இருக்காரு. அப்புறம் நான் கேட்டேன், "அவங்கலாம் என்னப்பா பண்ணுவாங்க?" அப்படின்னு. "ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நெறைய சொத்து வாங்கி வைப்பாங்க. எல்லா பக்கம் ஊரா சுத்தி பார்ப்பாங்க. ட்ரிப் போவாங்க. அப்புறம் செத்து போயிருவாங்க" அப்படின்னு. "அத விட நான் பெட்டரா தானே பண்றேன்" அப்படின்னு. "உங்கள எதுக்கு நீங்க அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவங்களும் உங்க கால் தூசிக்கு வர முடியுமான்னு" சொன்னாப்படி. அது வந்து அவரு வந்து நம்ம மேல இருக்கிற லவ்ல அத சொல்லிர்றாரு. அப்படி கிடையாது. அம் அவங்கலாம் வந்து மத்தவங்களோட கஷ்டத்துக்கு எவ்வளோ தூரம் இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நான் வேலிடேட் பண்ணிக்குவேன். அவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஊரே கேளு, நாடே கேளுன்னு இருக்கிறோம்ல. ஸோ கம்மிங் பேக் டு எம்ஜிஆர். ஸோ இத டிஸ்க்ளைமர் உங்களுக்கு எல்லாம் புரியும் நம்ம என்ன செட் பண்றோம் அப்படின்னு. எனக்கு வந்து நான் வந்து படிச்சதுல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, அம் அப்பா வந்து அவர் எப்படி எப்படி பார்ப்பாங்கன்னு இருக்குல்ல, அது அது ஒரு அட்மிரேஷன் இருக்கும். 2வது வந்து அம் அவரும் தேவரும் வந்து சின்ன வயசுல வந்து ஒண்ணா வந்து கோயம்புத்தூர் அப்ப வந்து ஸ்டூடியோ அங்க இருந்திருக்கு மாட்டிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டூடியோல ஏதோ வந்து அவரு சின்ன சின்னதா ஆக்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த காலம் அதெல்லாம். அந்த ட்ராமாவா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்களாட்ருக்குது அப்பல்லாம். அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ம் அ எம்ஜிஆர் வீட்ல வந்து சாப்பிடறதுக்கு வந்து சாப்பாடு இல்ல. சரியா? மொத நாள் இல்ல. இது 2வது நாள் சாப்பாடு இல்ல. அவங்க அண்ணன் எங்கேயோ போயிட்டாரு. அவரு வரல. அப்புறம் வந்து எம்ஜிஆரோட அம்மா சத்தியமாமா அந்த அம்மா வந்து சொல்றாங்க, "ராமச்சந்திரா சாப்பிடறக்கு அரிசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடறக்கு சாப்பாடு இல்ல. அரிசி இல்லைன்னு" சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் அதனால வந்து அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்களாமா, எங்கேயோ போயி இந்த நம்ம அரிசி எல்லாம் அரைக்கிறோம்ல, அதுல அந்த குரணை அந்த கருக்காயின்னு சொல்லுவோம் நம்மலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து தட்டி மாட்டுக்கு போடுவாங்க. அத எடுத்துட்டு வந்து இல்ல தவிட்டோட கொஞ்சம் கலக்குவாங்க அரைச்சு. அத அரைச்சு தவிடாக்குவாங்க. இந்த மாரிலாம் கொஞ்சம் அப்போ அரிசியோட பண்ணணும். பட்
அதுல இருந்தெல்லாம் அந்த குரணையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு தடவ சமைப்பாங்களாமா. சுத்தமா எதுவுமே இல்லாம போயிருச்சாமா. சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது, அப்ப இவரு வந்து, "இரும்மா நான் போய் எங்கேயாவது நடிச்ச இடத்துல பணம் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு காலையிலேயே போயிட்டாராமா. ஏன்னா மொத நாள் சாப்பிடலின்னு. திரும்ப இங்க, "அம்மா நீ அடுப்பு பத்த வை, ஒல வை" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்படியாம்மா. "தண்ணி ஊத்தி வை, நான் வரேன்" அப்படின்ட்டு. அப்புறம் மத்தியானம் 3 மணி, 4 மணி ஆகி வரவே இல்லையாம்மா எம்ஜிஆர். அப்புறம் தேவர் வந்து அப்ப அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாம் தேவர் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்லாம் கம்மி தான. தேவர் வந்து மோட்டோவா, ஜெய்ஜாண்டிக்கா ஒரு 6 ஃபீட் இல்ல 5'10", 5'11" அந்த மாரி ஒரு ஒரு ஃபிகரு. எம்ஜிஆர் ரொம்ப ஹைட் கம்மி தான. 5, 5'1" அந்த மாரி தான் இருப்பாரு. ரொம்ப ஷார்ட் தான. ஹைட் பிசிக்கல்லாம் என்ன இருக்கு? அவரு பண்ணாத ஸ்டண்டா, அவருக்கு இல்லாத ஸ்கில்லா? ஹார்ட் தான்ப்பா மேட்டரு. ஹைட், வெயிட்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி பார்த்தா ஜெமினி வந்து எம்ஜிஆரோட பெரிய வாட்ட சட்டமா தான் இருப்பாப்படி. எம்ஜிஆர் பண்ற ஆக்ஷன்லாம் பண்ணிற முடியுமா? அதெல்லாம் ஹார்ட்ல இருந்து வந்தா தான் அத டெலிவர் பண்ண முடியும். விஜயகாந்த் பண்ற ஸ்டண்ட் எந்த ஹீரோ பண்ண முடியும்? 6 ஃபீட்டுக்கு அருண் பாண்டியன் பண்ணிற முடியுமா? அதெல்லாம் ஹார்ட்ல இருந்து வரணும். ஸோ, அந்த மாரி அ இவரு அங்க போயிட்டு வரும்போது, ம் தேவர் வந்து கேட்குறாரு, "எங்கம்மா ராமச்சந்திரன காணோம்?" அப்படிங்கும்போது, "இல்ல சாப்பிடுறதுக்கு இல்ல, அரிசி இல்ல. அதான் எப்படியாவது கொஞ்சம் பணம் புரட்டிட்டு வரேன்ட்டு போனாப்படி. காலையில இன்னும் வரல. அப்புறம் உலகம் அஞ்சுது நான் இறக்கி வச்சுட்டேன்" அப்படின்னத அவங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் தேவர் என்ன பண்றாரு, "இரும்மா வரேன்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்ப வந்து ஒரு காக்கி ட்ரவுசர் போட்டிருப்பாராமா. அ எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தான் நான் வந்து கபடி விளையாடும்போது காக்கி ட்ரவுசர் வாங்கி தச்சு போட்டிருந்தேன். அது எங்கேயோ படிச்சது தான். எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது. இது ஒரு புக்லயோ, இதுலயோ எங்கேயோ ஒரு சின்ன வயசுல நான் படிச்சது. அப்புறம் வந்து இந்த மாரி அந்த அவங்க அம்மாட்ட தேவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க பனியலும் ஒரு பெரிய காக்கி ட்ரவுசர் போட்டிருக்காரு. அவரு தான் பெரிய ஆளுல்ல, அப்புறம் ட்ரவுசர் பெருசா தானே இருக்கும். அங்க போயிட்டு அவங்க அம்மா வந்து அ "எங்கடா வந்தீன்னு?" கேட்குறாங்க. "இப்ப தான் நான் வெளிய போறேன்னு சொன்னேன்." விளையாட போறேன்னா, எங்கேயாவது போறோம்னா, அப்புறம் "நீ எதுக்கு உடனே வந்தீன்னு?" அம்மா கேட்பாங்கல்ல. "தண்ணி குடிக்கலான்னு வந்தேம்மான்னு" சொல்லிட்டு, தேவர் வந்து ஒரு கை நெறைய அந்த லெஃப்ட் பாக்கெட்ல வந்து ஃபுல்லா அரிசி எடுத்து போட்டுக்கிட்டாராமா. அவங்க வீட்ல இருந்து கையில எடுத்து அந்த பாக்கெட் ஃபுல்லா நெறச்சிட்டாராமா. அதே மாரி ரைட் சைடுல போய் பருப்பு டப்பாவ எடுத்து பருப்ப பூரா அந்த பாக்கெட் பூரா போட்டுட்டு, இந்த அம்மா வெளிய உட்காந்துருச்சாமா. அப்ப தண்ணி குடிக்காம வெளிய வந்துட்டாங்கன்னா, கண்டுபிடிச்சுருவாங்களா, அதனால தண்ணி குடிச்சு கொஞ்சம் அந்த பனியன்ல ஊத்தி விட்டுக்கிட்டாராமா. தண்ணி குடிச்ச மாரி தெரியட்டுன்னு. தண்ணி குடிச்சிட்டு வந்தம்மான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிட்டாராமா. அப்புறம் அங்க சத்யபாமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா மொறம் எடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இருந்து அரிசிய எடுத்து ஒரு மொறத்துல போட்டாராமா. இன்னொரு குண்டா மாரி எடுத்து பருப்பு எடுத்து போட்டாராமா ஜோப்ல இருந்து. அவ்வளோ இருந்துச்சாமா. ஒரு நேரம் சாப்பிடுற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து சோர்ந்து போய் சாயந்திரமா வந்தாராமா. "அம்மா பணம் எங்கேயும் கிடைக்கலம்மா" அப்படின்னாராமா. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா சமைச்சாச்சு வந்து சாப்பிடு" அப்படிங்கும்போது, தேவர் குடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்க வீட்ல திட்டுவாங்கல்ல, இவ்வளோ நேரம் வெளிய சுத்துனா. ஏன் என்னம்மா ஆச்சுன்னு காட்டி, "எப்படி கிடைச்சது?" அப்படிங்கும்போது, அந்த தேவருக்கு ஏதோ ஒரு இன்னொரு பேர் அந்த டைம்ல எனக்கு ஃபுல்லா தெரியல. பட் மறந்துட்டேன். தேவர் வந்து குடுத்துட்டு போனாரு. குடுத்துட்டு போனா, அவன் சின்னப்பன். சின்னப்ப தேவர் இல்லையா? சின்னப்பன் வந்து குடுத்துட்டு போனான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாமா. அப்புறம் அதுக்காக எம்ஜிஆர் வந்து தேவர் புரொடியூஸ் ஆனோனே நடிச்சு குடுத்த படம் 15. அது ஒரு ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ்லலாம் நடிக்கல. அவர் வந்து நடிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஹீரோவா வந்து ஒரு ஒரு டாப் ஹீரோவா வந்ததுக்கப்புறம், இவரு வந்து கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவர புரொடியூசர் ஆக்கி 15 படம் நடிச்சு குடுத்தாரு. இதெல்லாம் யாராவது பண்ண முடியுமா வாழ்க்கையில? இன்னைக்கெல்லாம் பூரா கார்ப்பரேட்டுக்கு படம் பண்ணி குடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் ஹியூமானிட்டி எல்லாம் இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் வந்து எத்தனையோ ஹீரோஸ் இன்னைக்கு இருக்கிற பெரிய, பெரிய ஹீரோஸ்க்கு எத்தனையோ புரொடியூசர்லாம் பண்ணி குடுத்துட்டு, இப்ப அவங்கலாம் வாடகை வீட்லயும் சாதாரண ஒரு விஷயம். சினிமா ஆசையில வந்திருப்பாங்க, எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. படம்லாம் புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஆசையில சொத்து கித்தெல்லாம் வித்து வந்திருப்பாங்க. அது தப்போ ரைட்டோங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா, அத வச்சு ஒரு ஹீரோ எலிவேட் ஆயிருப்பாப்படி. ஒரு படம் வந்திருக்கும். அம் நெறைய குடும்பம் வந்து காசு வாங்கியிருக்கும், வாழ்ந்திருப்பாங்க, சாப்ட்டுருப்பாங்க. ஆனா, அந்த எடுத்தவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க. அதையெல்லாம் நெனச்சு பார்த்த ஒரு எம்ஜிஆர். ஸோ, அதனால அந்த ஹியூமானிட்டி எல்லாம் அதெல்லாம் தான் அவர சிஎம் ஆக்குச்சு. அது வந்து சும்மா வந்து நடிச்சா மட்டும்லாம் ஒண்ணும் பண்ணிற முடியாது. அந்த காலத்துல அந்த காலம் அப்படி இருந்தது. நல்லவங்களா இருந்தா ஓரளவுக்கு வர முடிஞ்சது. அது கலைஞர்களே எதிர்த்து ஜெயிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஸோ, அதெல்லாம் அப்படியெல்லாம் அந்த மாரி எவ்வளவோ குட்னஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இது ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தா, அந்த நெறைய இடத்துல வந்து சாப்பாடு இல்லாம இருந்தது. அ சாப்பாடு இல்லாம இருந்தது. சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டதுனால, நம்ம பெருசா வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அம் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டோம். ஆனா நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த பணத்த திருப்பி குடுக்குறோமா இருக்காது. குடுக்க மாட்டோம். சரியா? ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? சாப்பாடு இல்லாம வந்தாரு. சாப்பாடு இல்லாம வளர்ந்தாரு. அந்த சாப்பாட்ட எல்லாத்துக்கும் குடுத்தாரு. அம் எல்லா மக்களுக்கும் வந்து சாப்பாடு போடணும்னு நெனச்சாரு. எல்லாத்துக்கும் சாப்பாடு யாரு போனாலும் அன்னைக்கு ஏதோ ஒரு இன்னொரு ஆடியோ கூட வீடியோ யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த புலியூர் சரோஜாவா இல்ல வேற யாரோ ஒருத்தரு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களாமா. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு. நான்வெஜ் எத சாப்பிட ஊட்டி விட்டாராமா. வாயில எடுத்து வச்சு துணிச்சாராமா. அந்த ஒரு மதர்லி ஃபீல்லாம் இருக்குல்ல. அது வந்து உடனே வந்து அம் எவ்ரிபடி ஹேவ் சம் வீக்னஸ் தான். நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லவ் இருந்திருக்கும். உயிர வச்சிருந்தா லவ்வே பண்ணாதவன்லாம் இப்ப இங்க 2 விஷயம் இருக்குது. அஃபயர்ன்னு ஒண்ணு இருக்குது. லவ்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவங்க 2க்கும் மிக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மேல உயிர வச்சா எப்படி இருப்போம்ங்கிறது லவ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது பையனாகட்டும், பொண்ணாகட்டும் சக்சஸ் ஆயிருக்கலாம், ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஃபெயிலியர் ஆனா நெறையவே தெரியும் இல்லையா?
லவ்வே பண்ணாதவங்களுக்குலாம் அது என்ன புரியும்? தப்பு தப்பா பேசத்தான் தெரியும். சரியா? அத விட்டுருங்க. அம் எல்லாத்துக்குமே டார்க் சைடு இருக்கு. அதுக்குள்ள நம்ம போ வேண்டிய அவசியம் இல்ல. பட் வந்து இந்த மாரி வந்து எல்லாத்துக்கு என்ன இல்லையோ அத குடுத்தாப்படி, பணத்த குடுத்தாப்படி, ஏன் இப்ப சொல்றாங்கல்ல, சும்மா சொல்லுவாங்கல்ல எல்லாரும் வந்து எனக்கு குடுத்தாங்கன்னு யாரு சொல்ல முடியும்? அப்ப சொன்னாங்கன்னா வேணும்னே அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. குடுத்தா சொல்லத்தான் செய்வாங்க. நல்லது பண்ணா பாதி பேர்த்துக்கு தான் அந்த நன்றி இருக்காது சொல்றதுக்கு. பாதி பேர் நெனச்சு பார்த்து சொல்லுவாங்கல்ல. இப்ப நான்லாம் சொல்லுவேன். எனக்கெல்லாம் சின்ன ஹெல்ப் பண்ணா கூட நான் சொல்லுவேன். எனக்கு இவங்கலாம் இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவேன் நானு. எந்த இடத்துலயும் வந்து என் டேலண்ட்னால தான் வந்தேன்லாம் எங்கேயும் சொன்னதே கிடையாது. அப்படிலாம்ங்கிறது நான் காந்திராஜ் பாருங்க நேத்து சிங்கப்பூர்லேருந்து 25,000 கான்ட்ரிபியூட் பண்ணாரு ஏர்செல் ட்ரஸ்ட்டுக்கு இந்த வருஷம் இல்லையா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படி இருந்துச்சு. டிசிஎஸ்லேருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க அவ்ளோ அவ்ளோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எல்லாத்துக்குமே அப்ப கூட ஒரு செட் ஆஃப் பசங்க வந்து புள்ளைகளோட தான் ஸ்ட்ராங்கா குளோஸா இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. நம்ம பசங்க எப்பவுமே நம்மட்ட இருக்கிற புள்ளைங்க பசங்களும் ஜெம்மா தான் இருந்தது. இந்த வேலை பண்ணணும், இப்படி இருக்கணும், நல்லது பண்ணணும் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ, அவரு வந்து என்ன பணம் இல்லையோ அந்த பணத்த பூரா எல்லாத்துக்கும் குடுத்தாரு. பணத்த சம்பாரிச்சு, சாப்பாட்டுலயே சாப்பாடு அப்புறம் குடுத்தாரு. 3வது ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் நெறைய பேர் கேட்பாங்க. "எப்படிப்பா மோட்டிவேஷனா இருக்குது? எப்படிப்பா உங்களுக்கு இத்தன பர்சனல் பிரச்சனை இருக்குது? இதெல்லாம் பண்ணும்போது எப்படிப்பா ஒரு இந்த அலுமினி வேலை நடக்குது, எஸ்எல் வேலை நடக்குது?" நேத்து கூட மல்லியாட்டலாம் பேசிட்டு இருந்தேன். அம் அப்படிலாம் "எப்படி இதெல்லாம் பண்றீங்க?" அப்படிங்கும்போது, நம்ம பர்சனல் பிரச்சனை அதெல்லாம் ஒரு சைடு மண்டையில ஓடுனா கூட, ஏதோ 3 பிரெயின் சொல்லுவாங்கல்ல. மிட் பிரெயினு, ஃப்ரண்ட் பிரெயின் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. மிடில் பிரெயின் அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்கல்ல. செரிபரம், செரிபெல்லம், மெடலா ஆப்லாங்கட்டான்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி சரி ஒரு சைடு ஓடட்டும்ன்னு நெனச்சுக்குவேன். ஏதோ இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரெயின்ல ஓடட்டும் ஒரு சைடு. மத்ததுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு சைடு ஓடட்டும். அடுத்தது என்னங்கிறது பின்னாடி ஓடட்டும் அப்படின்னு நெனச்சுக்கிறத நம்மள நம்மளே ஒயர் பண்ணிக்கிறது தான். அப்படி இருக்கும்போது எந்த ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்றதில்ல. அப்படியே பேரலலா பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த மாரி இத எத்தன பேர்த்த ப்ரொடியூசர் ஆக்குற முடியும். அதே மாரி எம்ஜிஆர் வந்து அவ்ளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயி, அவ்ளோ படங்கள் நடிச்சா கூட, பெரிய ப்ரொடியூசருக்கு நடிச்சு குடுத்த படம் 2 தான். ஒண்ணு ஏவிஎம்ல அன்பேவா, இன்னொன்னு ஏதோ ஒரு படம். 2டே படம் தான் பெரிய ப்ரொடியூசர். மத்தவங்க எல்லாம் சாதாரண ஆளுக. அப்படிதான் நடிச்சு வந்தாரு. ராமராஜன் அதத்தான் ஃபாலோ பண்ணாப்படி. அப்புறம் கடைசியில ஒரு ஃபெயிலியர் ஆனோனே மேல வர முடியல. பட் எம்ஜிஆர் பூரா சின்னவங்களுக்கு மட்டும் தான். அ கஷ்டப்படுற மக்களுக்கு அவர் ஹார்ட் பூரா அப்படிதான் இருந்தது. கஷ்டப்பட்டு மேல வந்தனால ஹார்ட் பூரா கஷ்டப்படுறவங்க மேல தான் இருந்தது. அவர் ஒண்ணும் பார்க்கலையே, இந்த போட்டி பொறாமைலாம் பார்க்கலையே. அவர் ஒண்ணும் வந்து இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச நியாயத்த சொல்லியிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து என்னன்னா, நம்ம வந்து அத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம். நெறைய டைம் வந்து இத சொல்லுவாங்க எல்லாரும். அந்த படிச்ச மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாம் கூட இருந்தவங்கலாம், படிப்புக்கு அவ்ளோ வேல்யூ பண்ணுவாராமா. அவருக்கு கிடைக்கலிங்கிறதுக்கு அத படிச்சுட்டு வந்துட்டா, "இவ்ளோ படிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசுலாம் இன்டர்வியூ குடுத்துருக்காங்க பாருங்க. படிப்புக்கு வந்து அவ்ளோ மரியாதை குடுப்பாராமா. அவ்ளோ வேல்யூ பண்ணுவாராமா. இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும்? படிக்காட்டி இன்னைக்கு இருக்கிற காலம்ல எப்படி இருக்குது? அவன் பண்றத தான் அவன் பெருசுன்னு பேசுறான். அவன் பண்றத தான் இப்போ ஒருத்தன் படிக்காம ஒரு பிசினஸ்ல பெருசாயிட்டாலோ, இல்ல படிச்சு படிச்சு படிப்புல ரொம்ப பெருசா வந்துட்டாலோ, அவன் அவன் பண்றது தான் பெருசுன்னு பேசுறாப்படி. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத மட்டும் தான் எம்ஜிஆர் பேசினாரு. எனக்கு அந்த படிப்பு கிடைக்கல. படிச்சவங்கள அவ்ளோ மதிச்சாரு. அவ்ளோ மரியாதை குடுத்தாரு. அவ்ளோ பெரிய பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் குடுத்தாப்படி. இல்லையா? கூட இருந்தவங்க அதெல்லாம் பண்ணாப்படி. இப்ப நான் படிச்சுட்டேன்னா, நான் படிப்பு தான் பெருசுன்னு எப்பவும் சொன்னது இல்லையே. வழி இல்லாதவங்க படிச்சு பொழச்சுக்குங்கப்பா அப்படின்னு தான் சொல்றோம். இல்லையா? ஆனா அவரு வந்து என்ன இல்லையோ, அது இல்லைன்னு ஹானஸ்ட்டா ஒத்துக்கிட்டாரு. இல்லாதவன் அத ஒருத்தன் பண்ணியிருந்தா கூட, அது பெரிய ஒரு மரியாதையோட, வியப்போட பார்த்தாரு. அவங்கள ரொம்ப அங்கீகரிச்சாரு. எனக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து இது சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர பார்த்துட்டு ஏதோ இந்த டயலாக் எழுதுறவர விக் வச்சுட்டு இருப்பாங்களாமா. அப்ப அத சொல்லுவாராமா. அவ்ளோ பெரிய ஹீரோ அத சொல்லுவாராமா வந்து. அம் எனக்கு மட்டும் வந்து அது எவ்வளோ ஒரு அந்த ஒருத்தர அப்ரிஷியேட் பண்ற ஒரு பழக்கம், அ நல்லா இருந்தா கூட அது பிசிக்கலா நம்ம அது பேசுறதில்ல. ஏன்னா வந்து நெறைய பேருக்கு அது ஹர்ட் பண்ணுது. நெறைய பேர் நல்லா இல்லைன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால நான் நல்லா இருக்கு பிசிக்கல் லுக்க பத்தி பேசுறதில்ல. பட் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. விக் வந்து வச்சுட்டு இருப்பாங்களாமா. அப்ப அந்த கதை எழுதுறவர் வந்து அந்த எழுதிட்டு வந்து வசனத்த கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ண குடுப்பாப்படியாமா. அப்ப பார்த்துட்டு, "உங்கள மாரி முடி இருந்தா நான் விக் வைக்க மாட்டேங்க" அப்படின்னு சொல்லுவாராமா. "உங்கள மாரி முடி இருந்தா நான் விக் வைக்க மாட்டேங்க" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவரு வந்து அதுக்கு திருப்பி சொல்லணும்ல. அதாவது அந்த அந்த பரஸ்பரம் அந்த 2 பேரும் 2 பேத்த நேசிச்சுக்கிறது. அப்ப சொல்லுவாராமா, "தலைவரே உங்க கலர் இருந்தா நான் ஹீரோ ஆயிருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாராமா. அந்த மாரி இந்த காம்ப்ளிமென்டிங் ஈச் அதர் அதெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லையல்ல. ஒருத்தர சொல்லிட்டோம்னா போதும். உடனே வந்து இந்த மாரி எனக்கு வந்து எங்க அப்பாவோ, என் தம்பியோ, என் ஒய்ஃபோ, என் பையனோ, என் பொண்ணோ, எங்க மாமனாரோ, மாமியாரோ, என் குழந்தை இவங்கலாம் வந்து என்ன புரமோட் பண்ணல. இவங்கலாம் எனக்கு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணல. இவங்கலாம் எனக்கு கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்ணல. நான் இத்தன வருஷமா ஒரு வேலை செஞ்சேன்ல, எங்கூட யாரோ பெத்த புள்ள, யாரோ பெத்த பையன். அவங்களுக்கு நான் பண்ற வேலை புடிச்சு போய், அவங்களுக்கு கூட சேர்ந்து, அவங்களும் அத்தனை இழந்து, அத்தன கஷ்டம் எடுத்துட்டு, இந்த 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 இடம் ஒரு உயர்வான இடம்னு நம்ம நெனச்சா கூட, இதுக்கு இவங்கலாம் தான் காரணம். சரியா? என் சொந்த பந்தமோ, என் பிளட் எல்லாம் இல்ல. எனக்கு யாருன்னே தெரியாதவங்க, யாரோ எங்கேயோ இருந்து யாரோ ஒரு அம்மா பெத்த பையனும் புள்ளையும் தான் இதுக்கு காரணம். சரியா?
ஸோ அந்த நன்றி நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ இது ஒண்ணு எம்ஜிஆர பத்தி அத சொல்லுவாங்க. கடைசியா வந்து இன்னும் 2 சொல்றேன். என்னன்னா, அந்த கூட இருந்தவங்க 1000 விமர்சனம் இருக்கலாம். கூட இருந்த அந்த சர்க்கிளே வாழ்ந்தது. எல்லாரும் பெருசானாங்க வாழ்க்கையில. கரெக்ட்டா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் போகணுங்கிற இடத்துக்கு போறதில்ல. நான் சொல்லுவேன்ல, நம்ம போக வேண்டிய இடம் வேற. அத நோக்கி தான் ஒர்க் பண்றோம். நம்ம எவ்வளோ முடியுமோ அத கிராஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 1000 குடும்பம் மேல போகும். 10,000 குடும்பம் அப்படி சொல்லுவோம்ல. அதெல்லாம் நம்ம அங்கிருந்து கத்துக்கிட்டது தான். அப்புறம் கடைசியா சொல்லுவாங்க வந்து 11 வருஷம் சிஎம்மா இருந்தா 1 சென்ட் இடம் வாங்கிக்கல. ஒரு ஒரு கவர்மெண்ட் எந்த இதையும் யூஸ் பண்ணிக்கல. சொந்த கார்ல தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு. அவர் வீட்ல தான் இருந்தாரு. கவர்மெண்ட்ன்னு ஒண்ணுமே எடுத்துக்கல. சினிமால சம்பாரிச்சத வந்து பூரா இதுக்கே குடுத்துட்டு போயிட்டாரு. பூரா வந்து இந்த ஒரு 40% என்னமோ தான் அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் போச்சு. மத்தெல்லாம் அந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காத அது சுட்டதுக்கு அப்புறம் காது கேட்காம போயிருச்சு ஒரு காது. அதனால வந்து அந்த காது கேட்காதவங்களுக்கு, கண்ணு தெரியாத அந்த டிசபிலிட்டி வந்துன்னா அந்த ஃபீல் பார்த்துக்கங்க. அதுக்கு அத பண்ணுனாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம லைஃப்ல கத்துக்க வேண்டிய லெசன்ஸ். அவரு செத்து போயிட்டாரு இல்லையா? அம் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்றேன். இது ரொம்ப பெர்சனல் தான். சொல்றேன். நம்மளுக்கெல்லாம் வந்து குழந்தை இருக்குது, பையன் இருக்குது, புள்ளை இருக்குது. நெறைய பேரு கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. நல்லா வாழணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம். ஒரு டிஃபால்ட்டா மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம பசங்க புள்ளைகள நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு மோட்டிவேஷன் வரும் லைஃப்ல. இன்பில்டா வந்துரும். பொண்டாட்டி பார்க்கணும்னு ஒரு அக்கறை வந்துரும். புருஷன பார்க்கணும்னு வந்துரும். குழந்தைய பார்க்கணும், பையன பார்க்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு குழந்தைன்னு பொறந்தா தான் அது வரும். இல்ல கல்யாணம்னு பண்ணா அந்த ஃபீல் வரும். எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குல்ல. எல்லாமே ஒரு ஃபீல கிரியேட் பண்ணும்ல. ஸோ அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். உங்கள மாத்தும். உங்கள கொஞ்சம் புஷ் பண்ணும்பா. இங்க எல்லாருமே நம்ம வந்து நம்ம நம்மள வந்து ஒரு ஒரு குட் புஷ் சொல்லுவோம்ல. எல்லாருமே நம்மள புஷ் பண்ணா லைஃப்ல பெருசா வந்துரலாம். நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது. கடன் இருக்குது, கடன் அவருக்கு ஒண்ணுமே இல்லையல்ல லைஃப்ல. இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப கல்யாணம் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க. இவரு ஃபெயிலியரா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. ஏதோ காச நோய் ஏதோ சொல்லுவாங்க. சரி ஏதோ வேற ஏதோ சொல்லுவாங்க. செகண்ட் ஒய்ஃப் காச நோய்ன்னு சொல்லுவாங்க. அவர் பீக் ஏஜ் எல்லாம் போயிருச்சு. 3 ஒய்ஃப கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. குழந்தை கூட இல்ல. ஆனா அந்த ஆளுக்கு வந்து என்ன வந்து அவருக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கும்? டெய்லி எந்திரிச்சு அந்த ஷூட்டிங் ஓடுறக்கும். அவரு பார்க்காம அவரு அந்த பாட்ட ரிவ்யூ பண்ணுவாராமா, மியூசிக் பார்ப்பாராமா. ஹி இஸ் எ ட்ரில் மாஸ்டர் இல்ல. எல்லாமே எல்லா கிராஃப்ட் அவருக்கு தெரியுமல்ல. ஆனா அது எல்லாம் பெஸ்ட்டா டெலிவரி பண்ணுவாப்படியெல்லாம். அப்ப எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாரு எல்லாத்தையும் ஒர்க் நல்லா வரணும்னு சொல்லி. அப்புறம் சம்பாரிச்சவங்களுக்கெல்லாம் பணத்த குடுக்குறது. அது கூட இப்ப ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒண்ணு ரீசென்ட்டா ஒரு வீடியோ யாரு காந்தி யாரப்பா அனுப்பிச்சீங்க? ஏதோ ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. அப்படியே மெல்ட்டடுங்க அது. அவர் வந்து சொல்றாரு, "அந்த காலத்துல வந்து பணம் இல்லாம நான் நின்னுகிட்டு இருந்தேன். ரூ. 100 கட்டு பெருசா இருக்குது. வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தேன். அதுக்கு எல்லாம் பணம் கட்ட முடியல. அதனால அந்த இடத்துக்காரன் வந்து சண்ட போடுறான். இடத்த புடிங்கிக்க பார்க்குறாங்கன்னு போய் சொன்னதுக்கு, ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாரு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு படம் மட்டும் தான் அப்ப நான் அவருக்கு ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டண்ட் போட்டிருக்கேன்னு." என்ன படம்ப்பா அது? பட்டிக்காட்டு பொன்னையா. அதுக்கு மட்டும் தான் நான் ஒரு ஸ்டண்ட் இத எம்ஜிஆருக்கு டூப் போட்டிருக்கேன். அப்புறம் அதுல சொல்றாப்படிப்பா, அவருக்கு வயசாயிருச்சுல அந்த டைம்ல. டூப் போட்டு அந்த ஃபைட்டிங் பண்ணுவாங்க பாருங்க. சிகப்பு கலரு, ப்ளூ கலரு ஃபுல்லா அந்த முகமூடி அ மாயாவி மாரி போட்டு சண்ட போடுவாங்கல்ல. அதுல வந்து இவரு போட்டுட்டு மேல நிக்கிறாராமா. சாகுல் ஹமீது ஏதோ பேரு அவர் பேரு. மேல நிக்கிறாராமா. 2 பேரும் மேல நின்னுட்டு இப்ப அவரு குதிப்பாங்க. அந்த ஷாட் எடுத்துக்கணுமாமா. அம் ஷாட் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் குதிச்ச மாரி காமிச்சுருவாங்க. ஏன்னா 2 பேரும் முகமூடி தானே போட்டுருக்காங்கன்னு. இவரு மேல நிக்க எம்ஜிஆர் குதிச்சுட்டாராமா. குதிச்சோனே எல்லாம் பயங்கர ஷாக்காமா. "என்னடா தலைவர் இப்படி பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் டைரக்டர் வந்து, "என்ன இப்படி பண்றீங்க? ஏதாச்சுன்னா என்ன பண்றேன்னா?" அப்ப அவனுக்கு ஏதாச்சுன்னா அவன் குடும்பத்த யாரு பாப்பான்னு கேட்டாராமா. அப்பா இதெல்லாம் வந்து அவரு சொல்லும்போது அவ்வளோ எமோஷன் ஆயி சொல்றாரு. அப்புறம் அந்த பணம் கேட்க வந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது வந்து அவரு வந்து அந்த ஒரு படம் மட்டும் தான் டூப் போட்டிருக்காரு. அடுத்த படம் ஷூட்டிங்ல இருக்காரு எம்ஜிஆர். அப்ப இவரு வந்து பணம் வந்து வேணும்னு கேட்கறாங்க. அப்ப வந்து அந்த அசிஸ்டன்ட்ட வந்து தலைவர பார்க்கணும் அப்படிங்கும்போது, அவரு ஷூட்டிங்ல இருக்காரு அப்படின்னோனே, சரி வெயிட் பண்ணுங்கன்னு நின்னுகிட்டே இருந்தாராமா. இவரு பாட்டுல வந்துட்டு பார்த்துருக்காரு, நின்னுட்டு இருக்காரு. இவரு ஒண்ணும் கேட்கலையாமா. அவரு பாட்டுல பார்த்துட்டு போயிட்டாரு அடுத்த ஷாட்டுக்கு. திரும்பவும் வெயிட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இவரு போய் பக்கத்துல சொல்லியிருப்பாட்ருக்கு, "உங்கள பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்காட்டி." "அப்படியா? சொல்ல வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்டாராமா. இந்த மாரி ஒரு இடம் வாங்குனேங்க. இந்த மாரி வந்து பணம் கட்ட முடியல. அந்த இடத்த வந்து புடிங்கிக்க பார்க்குறாங்க. இப்போ என்னால ஒண்ணும் கட்டுன பணம் போயிருமாட்ருக்குது. நான் ஒரு 20 படத்துக்கு நான் வந்து ஸ்டண்டு டூப் போட்டு நடிச்சிருக்கிறேன். அந்த பணம் வரல. வந்ததுன்னா நான் குடுத்துருவேன். வந்ததுன்னா நான் குடுத்து அந்த இடத்த ரெடி பண்ணிக்குவேன். இப்ப எல்லாத்துட்ட கேட்டா யாரும் இப்ப குடுக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகுமாட்ருக்குது. அதான் உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்டின்னோனே, ஒண்ணுமே பேசாம போயிட்டாராமா மறுபடியும். கேட்டுட்டு கேட்டுட்டு அப்புறம் அங்க போயிட்டு மறுபடியும் போய் ஒரு ஷாட் இருந்துச்சாமா. அந்த சின்சியாரிட்டி பாருங்க ஒர்க்ல. இப்ப நானா இருந்தேன்னா அத விட்டு போட்டு போயிருவேன். சரி வாங்க போலாம். என்ன பண்றதுன்னு பார்க்கலான்ட்டு போயிருவேன்.
வெயிட் பண்ண வச்சு போட்டு, திரும்ப போய் அந்த ஷாட்ட முடிச்சு போட்டு, அந்த வேலைய நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லா அது வொர்க் இஸ் காடுன்னு சொல்றோம்ல. அந்த வேலைய எவ்வளோ சின்சியரா நம்ம பண்ணணும். அப்ப தானே அது அந்த ரிசல்ட்ட குடுக்கும். அத முடிச்சு போட்டு வந்து, அப்ப முதல்லயே சொல்ல வேண்டியது தானே, இவ்வளோ நேரம் என்ன பண்றீங்கன்னா, அந்த பிஏவ போய் கார்ல பெட்டி இருக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னாராமா. எடுத்துட்டு வந்து அவர் சொல்றாரு இத. எடுத்துட்டு வந்து ரூ. 100 அப்பலாம் ரூ. 100 நோட்டு ரொம்ப பெருசா இருக்குமாமா. ஒரு கட் எடுத்து பாதி பிச்சு குடுத்தாராமா. பிச்சு குடுத்து, "போ நீ போய் வாங்கிக்க போ" அப்டின்னா. "நீ போய் அத குடுத்துட்டு அந்த இடத்த வச்சுக்க போ, வாங்கிக்க போ" அப்டின்ட்டு. அப்புறம் இவரு என்ன பண்ணாராமா, போயிட்டு சைக்கிள்ல கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 5, 6 மைல் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாதாமா. நின்னு எண்ணி பார்த்தாராமா. 5,600 4,000 தான் கேட்டாராமா. 5,600 6,000 எவ்வளவோ இருக்குதாமா அப்ப. அந்த காலத்துல அது பெரிய பணமாமா. அப்புறம் போய் அந்த இடத்தையெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த நடிச்ச பணம்லாம் வந்துருச்சாமா. அந்த பணத்த திரும்ப கொண்டு வந்தாராமா. கொண்டு வந்தோனே சத்தம் போட்டாராமா எம்ஜிஆர். "என்ன உனக்கு திருப்பி வாங்குறதுக்கா குடுத்தேன்னு நெனச்ச? போ 2 புள்ள இருக்குதுல்ல, அதுக்கு போய் நகை எடுத்து வை. கல்யாணம் கீது முடிக்கிறதுக்கு கல்யாண டைம்ல வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு" சொன்னாராமா. இதெல்லாம் வந்து ஒருத்தர் யோசிச்செல்லாம் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், இந்த நல்லது பண்றவங்கள பூரா நம்ம என்ன சொல்லுவோம், "ஓ! இவரு முதல்லயே பிளான் பண்ணிட்டாரு." பிளான் பண்ணிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு 1க்கு வருமான்னு தெரியாது. இன்னைக்கெல்லாம் காலம் அப்படிதான் போகுது. எல்லா டைமும் அந்த 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 பிரச்சனை தான் இருக்குது. உடம்பு சரியில்லாம போயிரும். என்னென்னமோ வருது. எங்கெங்கேயோ ஆப்பரேட் பண்றோம். எங்கெங்கேயோ சர்ஜரி பண்றோம். இங்க யாருமே ரொம்பலாம் பெரிய பிளான்லாம் பண்ணி ஏதோ ட்ரீம் இருக்கலாம். பட் அதெல்லாம் பிளான் பண்ணிலாம் ஒரு நாள் வாழ முடியாது அப்படியெல்லாம். இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அனிச்சைன் செயல்ன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் எதார்த்தமா மனுஷன் வாழ்க்கையில நடக்கிறது. அது அவங்க ஹார்ட்லயே அப்படி இருக்கிறது. அப்புறம் அவரு சொன்னாரு இப்ப அந்த பேட்டியில, "இது எத்தனையோ கோடிக்கு போகுங்க இன்னைக்கு இந்த இடமெல்லாம். அன்னைக்கு அவர் தலைவர் சும்மா குடுத்தது" அப்படின்னு. இந்த மாரி எத்தன பேரு அப்படிதான்பா இருக்கணும். அதாவது அவ்வளவெல்லாம் வேண்டாம். அதே மாரி ஜெய்சங்கர் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ரைவலரியா இருந்தாங்க. ஒரு ரீசனுக்காக, பெர்சனல் ரீசனுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்மலாம் கேள்விப்பட்டுருக்கிறோம். பட் இருந்தாலும் ஹி இஸ் ஆல்சோ குட் ஹியூமன் பீயிங்ல. எவ்வளோ பேர்த்த புரொடியூசர் ஆக்குனாருன்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ பேர்த்துட்ட பணம் வாங்காம நடிச்சாருன்னு. அப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த ஃபீல்டு சரியா இல்ல அப்படின்னா, அந்த பசங்க 2 பேர் பிள்ளைகள எவ்வளோ படிக்க வச்சு எப்படி செட்டில் பண்ணாரு. ஸோ அந்த மாரி நல்ல மனுசங்கள தான் வந்து நம்ம தேடி போகணும். நல்ல மனுசங்க தான் வேணும். அ டே நம்ம டேலண்ட்டுன்னு சொல்றோம்லப்பா, அந்த டேலண்ட் இருந்து என்ன பண்ணிருவோம்? உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சோறும், தண்ணி, காத்து மட்டும் இருந்தா போதும்ல்ல? சாப்பாடு கூட ரொம்ப இல்லாட்டி பரவால்ல. தண்ணியும், காத்து இருந்தா உயிர் வாழ்ந்துரலாம்ல? மனுஷ வாழ்க்கை அவ்வளோதான். நம்ம ஒண்ணும் சாதிக்கலாம் பொறக்கலையே. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தான் பொறந்தோம். உடனே வந்து நம்ம சாதிக்க பொறந்துட்டோம், நம்ம இது பண்ண பொறந்துட்டோம், அது பண்ண இப்ப எங்க அப்பா, அம்மாலாம் எனக்கு கடன்லாம் வச்சு அந்த விவசாயம் நல்லா ஓடிட்டு இருந்து சாப்பிடுற அளவுக்கு இருந்தா நானே வெளிய வந்திருக்க மாட்டேன். எனக்கு வெளிய வரணும்னு எந்த நீடும் இல்ல. தோட்டத்துக்குள்ளேயே இருந்திருப்பேன். எனக்கு அதுதான் புடிக்கும். எனக்கு அதான் சந்தோஷம். இங்க வந்தது வந்து யாரோ ஒருத்தர் அந்த பெயின் எடுத்துட்டு வெளிய வந்தா தான் குடும்பம் தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வெளிய வந்தது. அவ்வளோதான். அப்பவும் தெரியாது. இருக்க முடியாம வந்தது. அங்க ஒண்ணுமே இல்லையே! நம்ம ஏதாவது வெளிய போய் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? ஏதாவது கொஞ்சம் கடன்லாம் கட்ட முடியுமா? படிச்சதுக்கு வேலையும் இல்ல. இனி என்ன பண்றது? அப்படின்ட்டு வெளிய வந்தது தான். அத்தன வலியோட இங்க அந்த ஊர் விட்டு வெளிய வந்தவங்க அத்தன பேரும் ஒரு வலியோட தான் வெளிய வந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க பொறந்து வளர்ந்த இடம் மட்டும் தான் புடிக்கும். அங்க தான் இருக்கணும்னு ஆசை. எனக்கு இந்தியா விட்டுலாம் வெளிய வரணும்னு ஒரு நாள் நெனச்சதில்ல. ஆனா வலி அப்ப இங்க வந்தா இவ்வளோ சம்பாரிக்கலான்னு தோணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியும். நெறைய பேர்த்த கூட்டிட்டு வரலான்னு தோணும். அந்த குடும்பத்த முன்னுக்கு கொண்டு வரலான்னு தோணும். நான் எங்கேயெல்லாம் நடந்து போனேனோ, அங்கெல்லாம் ரோடு தான் போட்டேன் பின்னாடி. எனக்கு பின்னாடி வர்றவங்க ஜம்முன்னு வரட்டும். நான் நடந்து போய் கல்லுக்குள்ளயும், முள்ளுக்குள்ளயும் போய் ஒரு ஃபர்ஸ்ட்டு போறவன் எப்படி போயிருப்பான்? அதுக்கப்புறம் அந்த ரூட் நம்ம சொல்லிட்டோம்னா, ரோடு போட்டு கார் வரும், பைக் வரும், பஸ் வரும், லாரி வரும். என்ன ஆட்டோ வரும். என்ன வேணா வரலாம்ல. அப்படிதான் நான்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த இது கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு அவர பத்தி பேசுறதுன்னா. ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். இந்த மாரி எனக்கு மனச பாதிச்ச விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான். அப்புறம் இந்த உயிர் போற நேரத்தில கூட இந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில போய் கேட்கும்போது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு கேட்டு குடுப்பாராமா. ஸோ அந்த மாரி ஒருத்தன் என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்கலையோ, அத அவன் திருப்பி குடுக்கணும்ல. அது எனக்கு அதெல்லாம் இன்பில்டா உள்ள இருந்து நம்மளுக்கு அன்பு கிடைக்கலையா, அன்ப திருப்பி குடுக்கணும். லவ் கிடைக்கலையா, அத லவ் வந்து திருப்பி குடுக்கணும். நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்டோமா, பணத்த திருப்பி குடுக்கணும். உதவி யாரும் செய்யலையா, அந்த உதவி நெறைய பேத்துக்கு செய்யணும். அ நம்மள யாரு நல்லா பார்த்துக்கலையா, நம்ம நெறைய பேர்த்த பார்த்துக்கணும். நம்மளுக்கு யாரு நம்ம கஷ்டப்படும்போது, நம்ம தோத்து போம்போதும், நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கு எந்த கான்ஃபிடென்ட் லைஃப்ல இல்லாதப்ப நம்மளுக்காக யாரும் சாரி சொல்லிக்கல. நோபடி ஃபெல்ட் சாரி ஃபார் மீ அப்படின்னு நெனைக்கும்போது, நம்ம எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும். எல்லாத்தோட கூட இருக்கணும். நம்மனால எல்லாருமே பெட்டரா இருக்கணும். நம்ம இருந்தா அவங்க லைஃப் பெட்டர் ஆகணும். அப்படிங்கிற ஒரு 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 இன்டேக் தான் அது. இல்லையா? ஸோ ஒரு சக மனுஷன் எவ்வளோ நேசிக்கணும். அப்ப இத சொல்லுவாங்கல்ல வந்து, அம் அது இன்னொன்னு சொன்னாங்கப்பா. எங்கேயோ வந்து சிஎம் ஆயி ஏதோ கார்ல போயிட்டுருக்கும்போது, ஏதோ ஒருத்தர் வந்து அம் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அம் ஏதோ ரொம்ப இந்த நரிக்குறவ ஃபேமிலி சாரி அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. குறவர்கள் ஃபேமிலி. அவங்க வந்து பார்க்கோன்னு ஒரு கூட்டமா வந்து நின்னுட்டே இருந்தாங்களாமா. அதுல அ இவரு தங்க கலர்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி இருக்கிறாராமா. கார விட்டு இறங்கி, அந்த பையன வாங்கி
அந்த பையனுக்கு வந்து அந்த பையன வாங்கி முத்தம் குடுக்குறாராமா. அந்த வயசான அம்மாவுக்கு வந்து அந்த வயசானவங்க அங்க வெயில்லலாம் வேலை செஞ்சு அந்த நரியெல்லாம் பிடிப்பாங்க பாப்பா அந்த காலத்துல. அவங்க வந்து எங்க தோட்டத்துக்குலாம் நான் எல்லா தோட்டத்துக்கு வருவாங்க. நரி இருந்து சொன்னா வந்து புடிச்சிட்டுலாம் போவாங்க. அப்புறம் அந்த சலவாய் ஒழுகுதாமா கடவாயில. அத தொடச்சு விடுறாராமா துண்ட வச்சு. எவனாவது பண்ணுவானா? எவ்ளோ அருவருப்பு இருக்கும். அவரெல்லாம் ஓட்டுக்கு போய் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. எதுக்கு பண்ணணும்? அவரு சாகுற வரைக்கும் அவரு வந்து கிங்கா தான் இருந்துட்டு போனாரு. அதனால அது வந்து அந்த அந்த மனிதாபிமானம் பாருங்களேன். அம்மா அப்படின்னா, அந்த அதாவது அம்மாங்கிற சொல்லுக்கு வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதை இருக்குது, இவ்வளவு அன்பு இருக்குன்னா, அது எம்ஜிஆர் ஒரு பெரிய காரணம். ஒரு அம்மாவ எப்படி நேசிச்சிருப்பாரு. எல்லாமே அம்மா தான். ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவ வந்து அதெல்லாம் மனசு இல்லாம வருமா? ஒரு மனசு இல்லாம ஒருத்தர் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். வந்து சும்மா வந்து போர்ட்ரெய்ட் பண்ணா அது வந்துருமா? செல்லுலாய்ட்ல வருமா? வராது. உன் ஹார்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அது சில்வர் ஸ்க்ரீன்ல கொண்டு வர முடியும். மனசு இல்லாம இப்ப பாக்யராஜ் பண்ற கேரக்டர் ரஜினி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. பாக்யராஜ் எழுதி நடிச்சதெல்லாம் பாக்யராஜ்னால மட்டும் தான் பண்ண முடியும். பாஷாவ எப்படி பாக்யராஜ் பண்ண முடியாதோ, அது மாரி பாக்யராஜ் படம்லாம் ரஜினியெல்லாம் பண்ண முடியாது. சில படங்கள் சொல்றேன். அது பாக்யராஜ் எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணியிருப்பாப்படி. அதனால தான் அவ்ளோ பெரிய சக்சஸ் பண்ணாப்படி. ஸோ அந்த மாரி எம்ஜிஆர் வந்து அந்த மத்தவங்க கிட்ட இருந்தது. அப்ப ஏதோ ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எப்பவுமே தப்பு தப்பா பேசுவாராமா. அ எம்ஜிஆர பத்தி தப்பு தப்பா பேசி, தப்பு தப்பா எழுதி இதெல்லாம் பண்ணுவாப்படியாம்மா. ஒரு தடவ உடம்பு முடியாம ரொம்ப இதா இருந்தாராம்மா. அப்ப போய் அந்த ட்ரீட்மென்ட்க்கு பூரா பணம் செலவு பண்ணாராமா எம்ஜிஆர் போய். அதாவது நம்மள கேவலமா பேசி என்ன பண்ணாலும் அதெல்லாம் நம்ம அங்கிருந்து கத்துக்கிறோம். நம்மள யாராவது கேவலமா பேசினா கூட, நான் வந்து என்னை நெறைய பேர் அப்படிலாம் பேசியிருக்காங்க. நெறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லா இல்லாத டைம்ல. அதையெல்லாம் மறந்துட்டு நான் திரும்ப அவங்க நார்மலா வந்தா சேர்த்திக்கிறதுக்கு காரணம், இதெல்லாம் நம்ம படிச்ச படிப்பின தான். எவ்வளோ பெரிய ஆள் அவரே அப்படி இருந்தாரு. நம்மலாம் ஒரு பெரிய ஆளு. இத போய் மனசுல வச்சுக்கிட்டு, மனுசங்க தப்பு பண்றது தான். புரிஞ்சு வந்தா சேர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு வந்து, அவங்க உயிர் போற அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டத்த குடுத்துட்டா கூட, அத ஆதரிக்கிறது, அத நேசிக்கிற மனசு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அங்கிருந்து வந்தது தான். அங்கிருந்து படிச்சதுல இன்ஸ்பயர் ஆயி அதெல்லாம் வந்தது மட்டும் தான். இப்ப என் ஒய்ஃப் எல்லாம் வந்து சின்ன வயசுல யாராவது நம்மளுக்கு ஒரு கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்போது இது இன்னும் சொல்லிட்டே இருப்பாப்படி. அது இன்னும் மனசுலயே வச்சிருப்பாப்படி. நான் வந்து அத மறந்துட்டு போயிரும். உங்களுக்கு தான் பழசெல்லாம் பழசெல்லாம் மறந்துருவீங்களே! உங்களுக்கு தான் அந்த பழக்கம் இருக்காதே ஞாபகம் வச்சுக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லுவாப்படி. ஒருவேள அது மென்னு நேச்சரான்னு தெரியல. விமன் நேச்சரான்னு தெரியல. பட் நான் வந்து அதெல்லாம் மறந்துருவேன். ஒரு போன வருஷம் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப ஹார்டா பண்ணா கூட அத மறந்துட்டு இன்னைக்கு வந்து நின்னா, "வாடா பரவால்ல வாடான்னு" கூட்டு போயிருவேன். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது. இது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்றதில்ல. அதெல்லாம் என்னோட இன்பில்டாவே இருக்குது அதெல்லாம். ஸோ இந்த மாரி இருந்தது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, சிவாஜி சிவாஜி ஷூட்டிங் நடந்திருக்காமா, எல்லாரும் சிவாஜி பார்க்க ஒரு பெரிய கூட்டம் போய் ஃபேன்ஸ் எல்லாம் நின்னுட்டே இருந்திருக்காங்க. இவரு அங்கிருந்து வந்திருக்கிறாரு கார்ல. வந்து பார்த்தா நின்னுட்டே இருந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா சிவாஜிய பார்க்க வந்திருக்காங்கன்னா, அப்புறம் போயிட்டாராம் ஸ்டுடியோ ஏவிஎம்க்குள்ள. போயிட்டு ஒரு ஷூட்டிங் பாருங்களேன். அவரோட ஷூட்டிங் முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்குது. அங்கிருந்து யோசிக்கிறாரு. என்னன்னா இந்த மாரி வந்து அங்க ஒரு கூட்டமா நின்னாங்கல்லப்பா, அவங்கலாம் என்னப்பா வெயில்ல நின்னுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கார் எடு போலாம் அப்படின்னு ஷூட்டிங் கேப்ல பாருங்க. போய் பார்க்குறாராமா, நின்னுட்டு இருந்தாங்களாமா. அப்புறம் அந்த இதுக்குள்ள வந்து கார நிறுத்திட்டு உள்ள போய் சிவாஜிட்ட போய் இந்த மாரி, "ஏய் எல்லாம் உன்ன பார்க்க வந்திருக்காங்கப்பா உங்க ரசிகர். நீங்க அவங்களயெல்லாம் பார்த்து அனுப்பலின்னா அப்புறம் எப்படி உனக்கு வந்து ரசிகர் கூட்டம் இருக்கும்? அதெல்லாம் நீ கரெக்ட்டா பார்த்து அனுப்பணும் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராமா. எம்ஜிஆர் போயிட்டு சொல்லிட்டு வந்தோனே சிவாஜி ஓடி வந்தாராமா. அந்த கூட்டம் போனது சிவாஜி ஃபேனா போயிட்டு திரும்ப வரும்போது எம்ஜிஆர் ஃபேனா மாறி வந்துச்சாமா. அந்த மாரி அந்த மனிதாபிமானம்ங்கிறது வந்து அது எங்க இருந்தாலும் அது அத நெறைய நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதான் இந்த காலத்துல இல்ல. எல்லாத்தையும் தேடி ஓடுனாலும் இப்ப நம்மளுக்கு வந்து சொத்துக்கு சண்ட போடுங்க. ஆய் ஆய்ன்னு திரியுங்க. எல்லாத்துட்டும் வந்து ஷார்ட்கட்ல பணத்த சம்பாரிங்க. எவ்ளோ பசங்கள்லாம் ஆன்லைன்ல பணத்த விட்டுட்டீங்க. எவ்ளோ புள்ள ஏமாந்துருக்கிறீங்க ஏதோ ஆப்லலாம் போயி. பார்த்துக்கங்களேன் உங்களுக்கு சும்மா காசு வருது. அப்படி எதுக்குப்பா காசு வேணும்? நியாயமா சம்பாரிச்சு என்ன வருதோ அத வச்சு வாழ்ந்தா போதும். நம்ம ஆல் வில் பி பாஸ்ட் அவே. நம்ம கிளியர் பண்ணிரும் இந்த 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 நேச்சர் நம்மள கிளியர் பண்ணிரும். இந்த இயற்கைக்கு அவ்வளோ இது இருக்கு. நாங்க இன்னைக்கு கிணறு வெட்டும்போது தான் தெரியும். மேல வந்து மண்ணு, கீழ ஒரு மாரி பாறை, அதுக்கும் கீழ ஒரு மாரி பாறை, அதுக்கு கீழ வேற மாரி. இதெல்லாம் இந்த இயற்கை எவ்வளோ ஒரு அதிசயமானது. நம்மலாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறது தான் நம்ம எடுத்துக்கிறோம். அ சின்ன வயசுல இருந்தே அது வீட்ல இருந்தே பூரா அதான் சொல்றேன். அந்த சீரியல்லாம் பார்க்கறனால அங்க மோஸ்ட்லி வந்து இருக்கிற எல்லா மதர்ஸு, சிஸ்டர்ஸ் எல்லாம் கரப்ட்டடா தான் இருப்போம். ஏன்னா எப்படின்னா, நம்ம அத டெய்லியும் பார்க்கறதுனால என்ன இருக்கும்? மத்தவன எப்படி கெடுக்கிறது? மத்தவங்க வீட்ல எப்படி புடிங்கிறது? எப்படி வாழ்றது? எதுக்கு ஒரு பொம்பள அத்தன மேக்கப் போட்டு, எவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு, எதுக்கு அப்படிலாம் வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறோமா? என்ன இருந்தாலும் திரும்ப சாப்பிடணும்ல, யூரின் போணும்ல, பாத்ரூம் போணும்ல, பல்லு விளக்கணும்ல, சளி பிடிச்சா கோலம் வரும்ல. ஹியூமன் பாடிக்குள்ள எவ்வளோ அருவருப்பான விஷயம்லாம் இருக்குல்ல. ஒரு ஒரு 1 வாரம் உடம்பு சரியில்லாம சளி புடிச்சு, காய்ச்சல் அதிகமா இருந்து இருமல் வந்துனா தெரியும். என்னடா இவ்ளோ அசிங்கமா உள்ள இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணும். அத்தன கோலம் வரும். ஹியூமன் பாடிங்கிறது அதானே. நம்மள என்னமோ இல்லாத ஒரு கடவுள் மாரி நம்மள காமிச்சுக்கிட்டு, இல்லாதவங்கள ஒரு அழகு கிரியேட் பண்ணிக்கிட்டு,
இல்லாதவன எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு இருந்தா போதும். அப்ப நீ வந்து எதுக்கு நீ ரொம்ப பெரிய கார்ல நம்ம போணும்னு ஆசைப்படணும்? நீட் என்ன இருக்கோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி இருந்தா போதும்ல. நம்ம ஏன் பெருசா போய் ரூ. 10,00,000 பைக் ஓட்டணும்னு நெனைக்கணும்? ரூ. 1,00,000 பைக் ரூ. 50,000 பைக் ஓட்டுனா போதுமே. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் ஒருத்தர பார்த்து நான் பெரிய கார் வாங்குறதுக்காக என் லைஃப் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் தேவையில்லப்பா. ஏதோ புள்ள குட்டி இருந்துச்சுன்னா, அதுக்கு படிக்க வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் சேர்த்தி வைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டத அவங்க படக்கூடாது. அவங்க படிக்கிறக்கு உண்டானது, அவங்க வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு ஒரு பேஸ செட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நல்ல விஷயம். காச செலவு பண்ணாம சேர்த்தி வைங்க. ஓரளவுக்கு சேர்த்தி வைங்க. அது இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்லாம் சொன்னா கேட்கறதில்ல. சம்பாரிக்கிறத பூரா செலவு பண்ணி அப்புறம் எப்படி அப்புறம் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் விரக்தியா தான் இருக்கும். மத்தவங்க மேல தப்பா பேசுவோம். அடுத்தவன் சொத்த புடிங்கிக்க பார்ப்போம். யாரு ஹெல்ப் பண்ணாலும் மதிக்க மாட்டோம். ஸோ இப்படி தான் நடந்திருக்குது. அந்த ஹியூமானிட்டிங்கிறத நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் கடைசியா ஒரு இது சொல்றேன். அது பர்சனலா எடுத்துக்காதீங்க. எம்ஜிஆர் நெனச்சிருந்தாருன்னா யார வேணா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார்ல. ஜானகி அம்மாவுக்கு அப்பவே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயி, அந்த காலத்துல ஒரு பையன் இருந்தது. அவங்க டிவோர்ஸ் பிரிஞ்சிருந்திருந்தாங்க. அந்த இதோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் 2வது அவங்க ஒய்ஃப் வந்து அந்த காச நோயில டியூபர்குலோசிஸ்ல அவதிப்பட்டுட்டு இருக்கும்போது, அந்த அம்மா சாகுற வரைக்கும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. மேபி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. பட் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த அம்மா இறந்து போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு நெனச்சா யார வேணா கல்யாணம் பண்ணலாம். எதுக்கு ஒரு குழந்தையோட ஜானகி போய் கல்யாணம் பண்ணணும்? எம்ஜிஆர் ஸ்டார் ஆகும்போது ஜானகி ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க. ஏன் அப்டின்னா, அந்த மருதநாட்டு இளவரசி படத்துல வந்து அந்த அம்மா அவ்ளோ சப்போர்ட்டா இருந்துச்சாம். எம்ஜிஆர் ரொம்ப சின்ன நடிகர். அந்த அம்மா பெரிய ஸ்டாரு. அப்படி பார்த்துக்கிச்சாமா. ரொம்ப ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம பண்ணுச்சாமா. அது அத விட ஹார்ட் அத பத்தி நல்லா சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து எல்லாத்துக்கும் குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமலஹாசன் கூட வந்து ஸ்ருதி பொறந்திருக்குன்னு போய் சொல்லும்போது, உள்ள போய் அண்ணா இந்த மாரி குழந்தை பொறந்திருக்கு, பொண்ணு பொறந்திருக்குன்னு எடுத்துட்டு போனாராமா. அம் யாரோ கூட ஒருத்தர் போய் பாப்பாவ எடுத்துட்டு போயிருப்பாங்களாட்ருக்கு. ஸ்ருதிய எடுத்துட்டு போயிருப்பாங்களாட்ருக்குது. உள்ள இருந்து நகைய கொண்டு வந்து குடுத்து, "இந்தாப்பா பாப்பாவுக்கு குடுத்துரு" அப்படின்னு குடுத்தாராமா. கமல் வந்து சட்டையில வாங்கி போட்டு வந்தாப்படியும். சட்டை 2 பட்டன கழட்டி விட்டு அந்த நகைய ஒரு கையள்ளி கொண்டு வந்து குடுத்தாராமா. இதெல்லாம் அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒருத்தருக்கு குடுக்கணும்னு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதெல்லாம் தான் இதுவரைக்கும் இத்தன வருஷம் ஆயி அவர தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இதா தானே ஒரு இன்ஃப்ளூயன்சரா தானே இன்னும் இருக்காரு. வாழ்ந்த வாழ்க்கை தான்ப்பா எல்லாமே. நம்ம என்ன பண்ணணுங்கிறது மட்டும் தான். மத்தவங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரியா? அதனால மத்தவங்களோட நல்ல விஷயங்கள பார்க்கலாம். மத்தவங்களோட கெட்டதெல்லாம் ஒருத்தர்ட்ட நல்லத பார்த்தா நம்ம கத்துக்கலாம். ஒருத்தர்ட்ட கெட்டத வந்து நம்ம பார்த்து அது பண்ணாம வேணா இருந்துக்கலாமே தவிர, அத பத்தி நம்ம தப்பா நம்ம பேசி கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்ல. சரியா? நம்மளுக்கு வந்து பெரிய யூத் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு நெறைய இருக்கு. நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா லைஃப்ல நல்லா வந்துரலாம். நல்லா வந்து வேணுங்கிறதெல்லாம் பண்ணலாம். அப்ப இந்த நான் சொல்றேன் பாருங்களேன், என்கிட்ட வந்து இன்னொரு அலுமினில கூட ஒரு இப்ப இல்ல ஒரு 5, 6, 7, 8 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய சண்ட வந்துச்சு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அந்த பையன் போய் கேட்டிருக்கிறான். கேஆர் வந்து "என்னப்பா இந்த மாரி ஆகுது? இவ்ளோ பிரச்சனை ஆகுது. இவங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்குது. அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு தான். அவங்க கிளாஸ் தான். அப்ப சொல்லியிருக்குது. அம் வெரி குட் ஹியூமன் பீயிங் அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். சரியா? அவரு தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அவங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனாங்க லேட்டரா. ஒரு 4 வருஷம் கழிச்சு பின்னாடி வந்தாங்க. சொல்றேன். அந்த மாரி அம் நம்ம நல்லது மட்டும் பண்ணணும்னு மட்டும் நெனச்சுக்கிட்டா போதும்பா. எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கட்டும், ஒரு டிரைவ் இருக்கட்டும். நம்மளோட பெஸ்ட்ட பண்ணுனா மட்டும் போதும். வேற எதுவும் பண்ண வேண்டியதில்ல. சரியா? அப்ப நல்லது பண்ணாங்கன்னா, அவங்கள புரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம திரும்ப பண்ணி குடுக்கணும். இப்ப இங்க வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சாங்கன்னா, அந்த வேலைய நல்லா பண்ண முடியல. அத பண்றதில்ல. என்னோட பேஷன்னு போய் ஒரு பிசினஸ் பண்றது. என்ன ஒரு குக்கிங் பண்றது, இது பண்றது, அது இதுன்னு பண்ணி இது வந்து டைல்யூட் ஆயிருது. இங்கேயும் ஸ்ட்ராங்கா இல்லாம, அங்கேயும் ஸ்ட்ராங் இல்லாம அப்படி போயிருது. பேஷனுக்காக நெறைய பேர் எல்லாம் பண்றாங்க. பண்ணுங்க. அதான் நம்மள வந்து டைவர்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ பேஷனுக்காக பண்ணுவ, அங்க உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, அப்பா, அம்மா வந்து கடன்ல இருப்பாங்க. நீ வாங்குன லோன கட்டியிருக்க மாட்ட. இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தானே ஒருத்தன் பேஷனுக்காக பண்ணணும். இன்னைக்கு சொசைட்டி பூரா அப்படித்தான் மாத்தி வச்சிருக்குது. ஒரு பையன் இருக்கான்னா, பையன் தெரியுமே என்கிட்ட எத்தன பேர் சொல்லுவாங்க. அப்பா இறந்தா காசு குடுக்குறதில்ல, அம்மா இறந்தா காசு குடுக்குறதில்ல, அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எந்த ஹெல்ப்பும் பண்றதில்ல, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணல. எதுவுமே ஆனா ஒரு பெரிய வேலையில இருப்பாங்க. இப்படி நெறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் என்னன்னா, இந்த சொசைட்டி வந்து அவங்கள கெடுத்திருக்குது அப்படிங்கிறது தான். அதனால நீங்க நல்ல ஆளுங்க யார் இருந்தாலும் கத்துக்கலாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம எதையுமே வந்து இவங்க இந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு நான் ஸ்டேட்ட தாண்டி போய் ஆல் ஓவர் இந்தியா ஏஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான். எல்லாரும் நம்மளுக்கு ஒண்ணு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், வந்துட்டோம் நம்ம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுதான் வந்து நம்ம இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அத நம்ம பண்ணணும்ப்பா. என்ன முடியுமோ சின்ன சின்னதா பண்ணா போதும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் ஒரு ஒரு அன்போட இருக்க கத்துக்கலாம். மனிதாபிமானத்தோட இருக்க கத்துக்கலாம். நன்றியோட இருக்க கத்துக்கலாம். ரொம்ப கைண்டா இருக்க கத்துக்கலாம். சரியா? ஆ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன நல்லது பண்றோமோ, அதெல்லாமே இந்த சொசைட்டி பெட்டர் ஆக்கும். நம்மள பெட்டர் ஆக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நெறைய பேர் கிடைப்பாங்க. நம்ம நாளைக்கு இல்லாம போயிட்டா கூட, "ஏய் இவங்க அப்பா தெரியுமா? எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு."
இவங்க அம்மா எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு அது கடைசி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க கேட்டதுல எனக்கு ரொம்ப மனச வந்து ரொம்ப பாதிச்சிருந்தது இது மட்டும். அப்புறம் அந்த 1000ல் ஒருவன் ஷூட்டிங்ல இது ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து அம் எங்கேயோ போயிட்டு அந்த அலை நெறைய வந்துருச்சாம்மா. இவங்கலாம் ஆக்டர், ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டாங்களாம்மா. அவங்க மாட்டிக்கிட்டாங்களாம்மா. அதுக்கு வந்து திரும்ப போயி அம் படகு எடுத்துட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வரேன்னு நிக்கிறாராம்மா. அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு. அதாவது ஒரு சக மனுஷன வந்து அவ்வளோ தூரம் நேசிக்க முடியுமா? அவரு கூட அன்பா இருந்துட்டா முடிஞ்சதுல்ல. அவங்க எந்த உயரத்துக்கும் போக முடியுமல்ல. அவர எதிர்த்துக்கிட்டு பண்ணா அது விட்டுருங்க. அது நம்மளுக்கு தெரியாது அந்த சப்ஜெக்ட். நம்ம அத டீப்பா ரிசர்ச்லாம் பண்ணதில்ல. அது எல்லாத்தோட ஈகோவ ஹர்ட் பண்ணா, கொஞ்சம் நல்லவங்கள ஹர்ட் பண்ணா, கொஞ்சம் அப்புறம் அவரு என்ன பண்ணாருன்னு தெரியாது. பட் வந்து நல்லது நெறையா அந்த ஒரு மனுஷங்கள நேசிச்சதெல்லாம் வந்து, அந்த அளவுக்குலாம் யார் இருந்திருப்பாங்கன்லாம் தெரியல. ஸோ நம்ம அந்த நல்ல விஷயங்கள கத்துக்கலாம். ஒவ்வொருத்தர்ட்டருந்தும் நெறைய இருக்கும்ல. இப்ப கலைஞர் எடுத்தா ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்கல்ல. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாரி ஒவ்வொரு லீடர்ஸ்ட்டருந்தும் நம்ம கத்துக்க வேண்டியது நெறையா இருக்குது. ஒவ்வொரு சாதாரண மனுஷங்கட்டருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நெறையா இருக்கு. அத மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் இல்லையா? எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, என்னை உயர்த்துனவங்க, எனக்காக பாடுபடுறவங்க, நம்மளுக்காக இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஃபேனா தான் இருக்கணும். நம்ம பெரிய ஒரு அம் இப்ப இப்ப ஒரு ரீசென்ட்டா இன்னொரு வீடியோ கூட நேத்து நைட் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. சூர்யா வந்து அந்த ஸ்டேஜ்ல மெய்யழகன பத்தி ஓகே பரவால்ல. எனக்கு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. என் ஃபேமிலிய தாண்டி இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி சொல்லணும். நன்றிலாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாத்துக்கும் இந்த காலத்துல பணம் வேணும். வாழ்றதுக்கு ஒரு படத்த புரொடியூஸ் பண்ணி குடுங்க. ஒரு படத்த வந்து நீங்க அவங்கள புரொடியூசர் ஆக்கி நீயும் தம்பியெல்லாம் நடிச்சு குடுப்பா. அவங்கலாம் கொஞ்சம் நல்லா வரட்டும் லைஃப்ல. அத பண்ணுங்க. சரி சும்மா வாய் வார்த்தையில பேசி என்ன பண்றது? செயல் இருக்கணுமல்ல. ஏதாவது டெய்லியும் கொஞ்சம் நீங்க நெறைய நல்லது பண்றீங்க. இதையும் சேர்த்து பண்ணுங்க. அந்த மாரி பண்ணி குடுங்க. நீங்கலாம் உங்க அப்பா பெரிய ஹீரோ. ஓரளவுக்கு இருந்தாரு. டீசென்ட் லெவல்ல நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாரு. உன் தம்பி நீ எல்லாமே நல்லா சம்பாரிக்கிறீங்கப்பா. அப்ப நீங்கலாம் வந்து அத பண்ணலாமல்ல? நீங்கலாம் வந்து பரம்பரையா ஹீரோவா இருந்து நாளைக்கு உங்க பையன ஹீரோ ஆக்குவீங்க. நீங்கலாம் தொடர்ந்து கோடிக்கணக்குல சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப வந்து இவங்களையெல்லாம் உருவாக்குங்க. சரியா? அதெல்லாம் பண்ணி குடுங்க. ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஹை டியர்ஸ் நான் உங்க கேஆர் பேசுறேன். இந்த ஒரு சில விஷயம் மறந்துட்டேன். அம் பேசும்போது. ஸோ, அதனால திரும்ப அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அம் அப்புறம் வந்து அம் இந்த அன்பேவா படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான், ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது 3 லேக்ஸ் சேலரி ஆட்றக்கப்போ, ஒரு 1 லேக் குடுத்துட்டாராமா இவிஎம்லருந்து. அத வாங்கி அத வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்ப எல்லாம் வந்து பொங்கல் டைம்ல யாரோ வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர் அப்ப இல்ல. வெளியில இருந்திருக்காரு. அப்ப சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வந்தோனே, இந்த மாரி வந்துட்டு போனாங்க அப்படின்னு. அப்ப குடுக்குறக்கு பணம் இல்லையாமா. அப்ப ஏவிஎம்ல போய் இன்னொரு 1,00,000 வாங்கிட்டு வா. நான் சொன்னேன்னு கேளு. சேலரி அதிகப்படுத்துறேன்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொன்னாராமா. இவங்களுக்கு பணம் குடுக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த மாரி வாங்கிட்டு வந்து, அ அந்த வந்துட்டு போனவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. வந்து பொங்கலுக்கு வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அப்டின்ட்டு. அந்த மாரி அவரு பணம் குடுக்காம எத்தன பேர் சொல்லியிருக்காங்க பணம் வாங்குனவங்கலாம். எல்லாத்துக்கு ஆனா வந்து என்னன்னா, அவரு பார்க்குற வேலை எவ்வளோ ஹார்டான வேலை. வெயில்லயும் ஆக்ட் பண்ணணும், மழையிலயும் ஆக்ட் பண்ணணும், குளிர் இருக்கும். அ காலைல எந்திரிச்சு சாப்பிடணும், எக்சர்சைஸ் பண்ணணும், ரெடி ஆகி போகணும், ஃபுல் டே ஷூட்டிங் பண்ணணும். எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பாட்டுலருந்து, ஃபைட்லருந்து ஃபிசிக்கலா டிமாண்டிங் ஒர்க் நெறையா. அந்த காலத்தில பெருசாலாம் ரொம்ப டெக்னாலஜி இல்லையல்ல. ஸோ அவ்வளோலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காச அடுத்தவங்களுக்கு குடுக்குறக்கு மனசு வரணும். அத பண்ணுனாங்க. பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அங்க இருக்கிற அந்த சைடு ஆக்ட்ரஸ், இந்த சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்கும்போது, அவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முகம் வாடியிருந்தா கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு சில நேரத்தில வந்து இந்த அந்த புரொடியூசர் கம்பெனி வந்து பணம் குடுக்காம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணா தான் அப்ப அந்த லேடியோ, அந்த ஜென்ஸோ போயி இந்த மாரி ஃபீல் பண்ணி எனக்கு இன்னும் பணம் வரலைங்க, இவ்வளோ வரல அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாரி குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கு. பணம் வந்தா தான் நான் சரி பண்ண முடியும். அதனால கஷ்டமா இருக்குன்னு போய் சொன்னா, இந்த பணத்த கூப்பிட்டு அவரோட பிஏ கூப்பிட்டு போய் புரொடியூசர்ட்ட சொல்லு. இந்த பணத்த குடுத்தா தான் நாளைக்கு நடிக்க வருவேன்னு சொல்லுவாராமா. ஸோ இந்த மாரி சின்ன வயசுல இருந்தே அந்த எதிர்ப்போடவே அதாவது அவர் எதிர்த்தவங்கலாம் யாரு? அவங்க பெரிய பணம் வச்சிருக்கிறவங்க தானே! பெரிய செல்வாக்கள் இருக்கிறவங்க தானே! யாருக்காக எதிர்த்தாருன்னு பாருங்க. அந்த சாதாரணமா கூட இருக்கிற மக்களுக்காக. அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா இன்னைக்கெல்லாம்? அதே மாரி அந்த அந்த சைடு ஆக்ட்ரஸ் அவங்க குழந்தைகள்லாம் படிக்கணும். அந்த ஸ்கூலுக்குலாம் பணம் கட்டி அவங்கலாம் படிச்சு நல்லா வரட்டும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அம் இன்னைக்கெல்லாம் யாராவது போய் எதிர்ப்பாங்களா? அந்த இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் போனா அவங்க பாட்டுல நடிச்சுட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலைய பார்த்துட்டு வந்துருவாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒண்ணே ஒண்ணு நைஸா பேசினா போதும் இந்த காலத்துல அவ்வளோதான். போயிட்டு சைலன்ட் நல்லா பேசிட்டு ஸ்மார்ட்டா இருந்துட்டு, அப்பா எவ்வளோ டவுன் டூ எர்த் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்தா போதும். எவ்வளோ டவுன் டூ எர்த் எவ்வளோ இது அப்படின்னு. ஆனா அங்க உள்ள இருக்கிறவன் சாப்பிட்டானா? தூங்குனானா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் புள்ள படிச்சுதா? படிக்கலையா? அவனுக்கு பணம் போச்சா இல்லையான்னு இப்ப யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவரு அத பண்ணியிருக்காரு. கூப்பிட்டு கேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது விஜயகாந்த் பண்ணாரு, எம்ஜிஆர் பண்ணாங்க 2 பேர். வேற யார சொல்லுவாங்க அந்த மாரிலாம். அந்த ஃபீல்ட்ல இருக்கிற இடத்துல நீ எந்த இடத்துல இருக்கிறோமோ, அங்க அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல.
ஸோ அதெல்லாம் இங்க நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது எதிர்த்துட்டு ஒருத்தர பண்ணோம்ல, அந்த எதிர்ப்ப சம்பாரிக்க மாட்டாங்க. ஆனா, இவரு எல்லா ஸ்டேஜ்லயும் ஒருத்தர ஒரு 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 நல்ல விஷயம் பண்றதுக்காக ஒரு எதிர்ப்ப சம்பாரிச்சு, அந்த எதிர்ப்போடவே வாழ்ந்து செத்து போன ஒரு மனுஷன். நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அத பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இவ்வளவு இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அ பெரிய ஒரு ஐகான், பெரிய ஃபினாமினன் அம் ஃபினாமினா அவரு. அவர வந்து இன்னும் நெறைய பேத்தோட வீட்லலாம் ஃபோட்டோ இருக்கு. அந்த அம்மான்னு சொன்னத வந்து, அம்மாவ அந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணி, அதுக்கு முன்னாடியும் படம் இல்ல, அதுக்கு பின்னாடியும் படம் இல்ல. அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அப்புறம் அதே மாரி வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து சினிமால காட்டவே மாட்டாங்கல்ல. உடனே வந்து நடிக்கிறாரு. அது என்ன பண்ணாலும் ஓகே. ஆனா, எந்த படத்துலயும் பெருசா ஒரு படம் வந்து குடிச்சுட்டு நடிச்ச மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அது குடிச்சத காட்ட மாட்டாங்க. போதையில இருக்கிற மாரி இந்த குடியிருந்த கோயில் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நெனைக்கிறேன் ஒரு பாட்டு. அது டபுள் ஆக்ட் வில்ல எம்ஜிஆர் அத பண்ற மாரி காட்டுவாங்க. கெட்ட எம்ஜிஆர் அத பண்ற மாரி. மத்தபடி எந்த படத்துலயும் குடிச்சிருக்க மாட்டாரு. ஸ்மோக் பண்ண மாட்டாரு. கெட்டது பண்ண மாட்டாரு. ஸோ அந்த மாரி ஒரு எந்த மாரி ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பாசிட்டிவா அந்த சொசைட்டிக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள். அதெல்லாம் எப்படி அது அவருக்கு கிடைச்ச ஒரு கிராஃப்ட்ல அத கொண்டு வந்து சேர்த்துனார்ல. பொழைக்கிறக்காக எத்தன பேர் குடிக்கிற மாரி நடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு ஆள் இருந்தா அப்படி இல்ல. அவருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் கூட சரியா தெரியல. அதனால அவங்க அவங்க சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா குடுத்துக்கிட்டது தானே. அவர்லாம் அத விட வயசாகி ரொம்ப ரொம்ப நாள் இருந்துட்டு தான் போய் சேர்ந்திருக்காரு. அப்படி அந்த அந்த ஹியூமானிட்டி தான். க நம்மள விட அந்த அரசியல்ங்கிறத கொண்டு போய் அந்த அந்த அதிகாரத்த பூரா ரொம்ப சாதாரண இருக்கிற மக்கள்ட்ட கொண்டு சேர்த்துனாரு. அதெல்லாம் வேற யாரும் பண்ணவே இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நெனச்சு, எல்லாத்துக்காகவும் ஒண்ணு நம்மளுக்கு ஒரு செல்வாக்கு வந்துருச்சு. நம்ம உழைச்சு தான் வந்திருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் குடுக்கணும் அப்டின்ட்டு. அந்த அவங்க கிட்னி வந்து அவங்க அண்ணன் பேத்தியோ, இல்ல பேரனோட ஒய்ஃபோ யாராவது குடுத்தாங்களாமா. அதெல்லாம் தெரிஞ்சோனே அழுதுருக்கிறாரு. "ஏன்பா நீ இந்த சின்ன வயசுலயே எனக்கு கிட்னி குடுத்துட்ட. நாங்க வேற ஏதாவது பண்ணியிருப்போம்லாம்" அழுதாராமா. ஸோ அந்த மாரி ம் அம் அது எல்லாத்துக்கும் குடுத்து போட்டு ஒண்ணுமே இல்லாம கடைசில போனாரு. ஸோ அந்த அதுதான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னமோ நெனச்சுக்கிறோம். நம்மலாம் சேர்த்தி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்றோம். ஒரு நேர்மை இல்லாம, அ ஒரு எத்திக்ஸ் இல்லாம, அதாவது என்ன வேணா பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஆண், பெண் அந்த லவ் அந்த இதுல தான் நம்ம ஆளுங்க பூரா ஃபோக்கஸ் பண்றது. இது இயற்கை, இது நேச்சர். இத கம்முனு விட்டுருங்க. அவங்கவங்க அத பார்த்துக்குவாங்க. ஆனா மத்தவன ஏமாத்தாம, மத்தவன புஷ் பண்ணாம, பிரஷர் பண்ணாம, மத்தவங்கட்ட இருந்து புடுங்கிக்காம, மத்தவனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நெனச்சாலே நம்மளுக்கு லைஃப் மாறும். எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாம் இந்த உலகம் பூரா சுத்தி செல்ஃப் ஹாப்பினஸ்ல மட்டும் தானே இன்னைக்கு இருக்கு. நான் இத கட்டி இந்த வாட்ச் வாங்கிக்குவேன், இந்த பேண்ட் போட்டுக்குவேன், இப்படி சுத்துவேன், இங்க ட்ரிப் போவேன், இந்த பசங்களோட சுத்தி, இந்த புள்ளைகளோட சுத்துவேன், நான் இப்படி இருப்பேன், இத வாங்குவேன், அத வாங்குவேன், இப்படியெல்லாம் இருக்கிற காலத்துல, சம்பாரிச்சத பூரா மத்தவங்களுக்கு குடுக்கணும், மத்தவங்களுக்கு செய்யணும், கூட இருந்தவங்களுக்கெல்லாம் லிஃப்ட் பண்ணி விடணும், எல்லா பிரச்சனையும் பார்த்து கேட்டது. அது இல்லாம அம் அ வேற வேற கட்சியிலிருந்து வந்தா கூட அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஹியூமானிட்டி டூ த பீக் இல்ல. டூ த அந்த மாரி ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு செத்து போனதெல்லாம், அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம அந்த மாரி இருக்கணும். நம்ம இந்த மாரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நெறைய விஷயம் நம்ம விட்டு குடுக்க நம்ம மாத்திக்கிறது நம்மள அப்படிங்கும்போது இந்த மாரி நெறைய பேரு. ஒரு எம்ஜிஆர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாரு. இன்னும் நெறைய பேர் அப்படி இருப்பாங்க. இப்ப நம்ம சொசைட்டிக்காக எவ்வளோ ஒர்க் பண்றோம். எவ்வளோ டீச்சர்ஸ், எவ்வளவு அம் இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ போலீஸ், எவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எவ்வளவு காலேஜ் ஓனர்ஸு, எத்தன சீட்ட ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க. எவ்வளவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த நல்லவங்க பூரா வெளிய வரணும். அந்த ஹியூமானிட்டிக்காக பண்ணது பூரா வெளிய வந்தா மட்டும் தான் இந்த இந்த ஹியூமன் லைஃப் வந்து நல்லபடியா முடியும். இல்லைன்னா சும்மா வந்து இப்போ ஆசை அதாவது சின்ன டிவி வச்சிருக்க வீடே சிறுசா இருக்கவங்க பெரிய டிவிய வாங்கி வச்சுக்கிறது எதுக்கு அது? அந்த பேராசை, அந்த கிரீடினஸ்ஸ கிரியேட் பண்ணி விட்டுறது. அது என்னமோ அவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது தான் பெரிய லைஃப்ல ஆம்பிஷன் மாரி வச்சுக்கிறது. ஒரு மனுஷன சம்பாரிக்கிறதில்ல. ஆனா ஏகப்பட்ட பொருள் ஒரு ஆளுக்கு வீட்ல போய் பார்த்தீங்கன்னா, அத திரும்ப கூட யூஸ் பண்ண முடியாது. அத்தன பொருள வாங்கி வச்சுக்கிறது. காசு வேலைக்கு போனோம்னா, சம்பாரிச்சோம்னா, அப்புறம் எப்படி நம்ம நல்லது பண்ணுவோம்? எதுக்கு அதெல்லாம்? அது தேவையே இல்லையல்ல. நம்ம வீட்ல ஒரு ஃபேன் உடைஞ்சதுன்னா, அந்த ஃபேன் அது ஓடுச்சுன்னா கம்முனு விட்டுருவோம். நம்ம மாத்தலாம் மாட்டோம். அது மாத்தி சரி இருக்கட்டும். அது ஓடுற வரைக்கும் ஓடட்டுங்க. ஸோ, அதனால நீங்க எல்லாரும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ரொம்ப நாளா கேட்டுருந்தீங்க. புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. முதல்ல அந்த எண்ணம் மட்டும் வந்தாலே லைஃப் மாறும். அதுதான் சொல்ல வரேன். அம் எந்த கெட்டது பண்ணாலும் அவர் மாரி தான் இருக்கணும். நம்ம கெட்டத வெளிய சொல்லக்கூடாது. அது குளோஸான சர்க்கிள்ல பேசி அத சால்வ் பண்ணி புரிஞ்சுகிட்டு திரும்ப அத பண்ணக்கூடாது. கெட்டத சொசைட்டிக்கு கொண்டு போகக்கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் எந்திரிக்கும்போது நிம்மதியாவும், தைரியமா, கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு அவங்க லைஃப்ப பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலாவும், ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். இங்க போனா நம்மளுக்கு வேலை நடக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட்ட கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம லைஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
அவர்ட்டருந்து நான் கத்துக்கிட்டது இதெல்லாம் தான். சரியா? ஸோ வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஆடியோல ஏதாவது சொல்றேன். இல்ல வீடியோல ஏதாவது பேசும்போது பாயிண்ட் இருந்தா சொல்றேன். லவ் யூ ஆல். நீங்களும் அந்த மாரி நல்ல மனுசங்களா நல்லபடியா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் பெருசா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆயி, நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் நல்லது பண்ணுவோம். எல்லா கூட இருக்கிற அத்தன பேர்த்துக்கும், சொசைட்டிக்கு, இந்த கண்ட்ரிக்கு, இந்த வேர்ல்டுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணிட்டு, நம்ம காலத்த பீஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு போவோம். சரியா? எப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சாவோம் எல்லாருமே. இருக்கிற வயசு நல்லா ஆக்டிவா இருக்கிற வயசுல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். சரியா? கஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த உழைப்பு யாராவது சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் வந்து ஏமாத்துனாரு அப்படின்லாம். வேல பார்க்காம ஏதாவது சம்பாரிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா? என்ன உழைப்பு? ம். அது ஏன் அந்த மோட்டிவேஷன்லாம் அப்பா ஒருத்தன் எந்திரிச்சு போய் டெய்லி அந்த வேலை செய்யணும்ல சின்சியரா. எத்தன படம். ஒவ்வொரு படத்துலயும் ஜெயிக்கணும்ல. அது எப்படியெல்லாம் நடிச்சு அந்த 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 மோட்டிவேஷன் எடுத்துட்டு நம்ம வேலைய நம்ம நல்லா பண்ணுவோம் நம்ம லைஃப்ல. நம்ம பண்றது ரொம்ப சின்சியரா பண்ணுவோம். சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.